Dear brothers and sisters, respected elders, இன்னைக்கு மதுரையை சேர்ந்த சீனியர் மோஸ்ட் டிவோட்டி இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணுறோம். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட மனசில் இருக்க விஷயங்கள் நம்ம அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு தெரியணும் அப்படின்றத ஷேர் பண்ண விரும்புகிறாரு. ஃபஸ்ட்டு அவரை வெல்கம் பண்ணிடுவோம். சாய்ராம். சுவாமி ஃபஸ்ட்டு சுவாமிகிட்ட நீங்கள் எப்படி வந்தீங்க? எப்போ வந்தீங்க? எப்படி சுவாமிகிட்ட இன்ட்ரடக்ஷன் ஆச்சு? அதாவது 1960 அதில் என்னுடைய நம்ம அவர் சீனியர் டிவைட் எனக்கு முன்னணி சக்தி பற்றி ஸ்கூல் கான்ட்ராக்ட் வந்து ராமச்சந்திரன் நாயர் வந்து சரி அவரே வந்து நான் பிஸ்னஸ் அங்கே கேள்வித்துறையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்போ அவர் நம்ம இது வைஸ் சேர்மன் செல்லையா, அப்புறம் நம்ம மேடம் பிரேமலதா மேடம், மகாத்மா அவங்களுடைய ஃபாதர்லா ரங்கசாமி கோன், இவங்க 4 பேர் தான் சுப்பிரமணியம் இருக்கார். இந்த 4 பழுத்த வளங்கள் அவங்க 4 பேர் ஏன் நம்ம கடையில் வந்தாங்க வந்து சச்சங்கம் பண்ணாங்க. அந்த சச்சங்கம் பண்ணியில் வந்து புக்லெட்ஸு ராமச்சந்திரன் நாயர் புக்லெட்ஸு படங்கள்லாம் என்னைக்கு படம் கொடுத்தாரோ புக்லெட்ஸ் கொடுத்தாரோ டாக்டர் சாரி எழுதுகிற புக்லெட்ஸ் அதை நான் படித்தேன். உடனே படித்தேன். அந்த அன்னைக்கே ஃபோட்டோவை ஆல்பம் அந்த ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ விட்டேன். ஒன்று வந்து தாமர புஷ்பத்தில் நிற்கிற மாதிரி, சாமி நிற்கிற மாதிரி. அந்த ஃபோட்டோவை கொண்டு பூஜை ரூமில் கொண்டு வீட்டில் வந்து வச்சு அன்றைக்கே வெளியிட ஆரம்பிச்சேன். இன்னொரு இது வந்து என்னுடைய கேஷ் பாக்ஸ் பின்னாடி வச்சு சுவாமி சுவாமி தரிசனம் பண்ணி தான் நான் உட்காருவேன். கேஷில் உட்காருவேன். சுவாமி தரிசனம் பண்ணி தான் உட்காருவேன். 1960 ஃப்ரம் நான் சுவாமி ஃபாலோ அந்த நிமிஷமே ஃபாலோ பண்ணேன். எனக்கு எப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்ததோ, எப்போ எனக்கு அந்த புக்லெட்ஸ் கிடைச்சதோ அன்றைக்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். சரி சரி. சுவாமி உங்களுக்கு முதல் பண்ண ஒரு மிராக்கிள் அப்படின்னா என்ன சார்? மிராக்கிள் வந்து 1966 எனக்கு வந்து பிஸ்னஸில் கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் ப்ராப்ளம். அப்போ வந்து சுவாமி 8 நாட்கள் வந்து சுப்பிரமணிய தியானத்தில் வீட்டில் இருந்து பெரிய பந்தல்லாம் போட்டு பெரிய வந்து சச்சங்கள்லாம் பண்ணி எனக்கு தெரியவே தெரியாது. 6-8 நாள் இருந்திருக்காரு. எனக்கு தெரியவே தெரியாது. அவர் போனதுக்கு பின்னால் தான் எனக்கு இந்த மாதிரி பகவான் வந்தார், சச்சங்கம்லாம் நிறையா பண்ணினார் அப்படின்ற விவரம் இருந்துச்சு. அப்போ எனக்கு தரிசனம் இல்லை லோக்கலில் வந்து. அதுக்கு பின்பு 1975 அப்போ நம்ம வந்து சோழவந்தானுக்கு சில நிமித்தங்களாக சில மாதங்கள் நாங்கள் அங்கே இருக்கையில் அங்கே நம்ம சாய்ந்தி ஓட்டியெல்லாம் இருந்தது. நீங்கள் வந்து மதர் சென்னையோடு சேர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து மதுரையில் வந்து டிஸ்ட்ரிக்ட் பர்சன் குழப்பு கணேசன், சீஃப் மேனேஜர் குளத்து கணேசன், அப்புறம் வந்து கணபதி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இதில் எல்ஐசி, அவர் வந்து செக்ரட்டரி. அப்போல்லாம் பிரசிடண்ட் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ முத்துகிருஷ்ணன் இது வந்து இது டிஸ்ட்ரிக்ட் சேவாதார் கன்வீனர், இவர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்ட் எல்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்களோட 2 பஸ்ஸில் நாங்கள் போனோம். சரி. சுப்பிரமணியத்தை வழியை ராமச்சந்திரன் நாயுடு சுப்பிரமணியத்தாலே அவங்க ஃபேமிலி வந்துட்டு சுப்பிரமணியத்தை வர்றது அவங்க 1975 பிப்ரவரி 9th ஓ சரி 9th பிப்ரவரி எங்கேருந்து வந்துச்சு நம்ம சீண்டி பாப்பா கோயிலில் இருந்து. அப்போ வந்து ஆனந்தாலே இல்லை. சுவாமி நான் 66 வந்தாலே அப்போ அதை ஓப்பன் பண்ணேன். சுவாமி பிரதர்ஷனம் பண்ணுறது சரி பாபா. ஆமாம், அப்போ வந்திருக்கிறது தான் எனக்கு தெரியாது. எப்போ 9 வருஷம் கழிச்சு தான் நான் அதே இடத்துல சுவாமி சீண்டி பாப்பா கோயில் போய் அந்த பஸ்ஸில் இது பண்ணி சங்கர நாராயணன் சாய்ந்தி ஓட்டி அவங்க ஃபேமிலி டாக்டர் ஆர் சங்கர் பெரியவர்ஸ்ட் டிவோட்டி ரொம்ப சர்வீஸில் சுவாமி வந்திருக்கிறதோட மெடிக்கல் சர்வீஸ் இது தான் சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு டிவோஷன். அவர் ஃபேமிலியோட வந்திருந்தார். அவர் குளத்து கணேசன் ஃபேமிலியோட வந்திருந்தார்.
அப்புறம் கணபதி செக்ரட்டரி அவர் ஃபேமிலியோட அவர் சில்ட்ரனோட எல்லா ஃபேமிலியோட அந்த பஸ்ஸில் நான் டாக்டர் அவர் நம்ம சக்கர நாராயணன் நாயனாவது அவருக்கு பின்னாடி நான் அப்போ அந்த நிமிஷத்துக்கு இருந்து ரொம்ப குதூகலமாயிடுச்சு. அப்போ இந்த பிச்சை கணபதியினுடைய மிஸ்ஸஸ் இருக்காங்க, அவர் பிச்சை கணபதி அவங்க அப்பா பேர் பிச்சை, அவர் பிச்சை அவர் ராமலட்சுமி கணபதி அவங்க மிஸ்ஸஸ். அவங்க வந்து ரொம்ப ஸ்காலர், வந்து எம்எஸ்சி என்னென்ன படிச்சுட்டு அப்புறம் இந்திய ஹிந்தியில் ஸ்காலரு நிறைய பட்டம் வாங்கிங்க. அவங்க இன்டர் மேரேஜ் பிச்சை கணபதி அவங்க ராமலட்சுமி தான் அவங்க கிராமி இவங்க வந்து மக்களை தரப்பாங்க வந்து இன்டர் மேரேஜ் பண்ணி அவங்க சில்ட்ரன் தான் வந்துட்டாங்க. அவங்களுக்கு 4 பையன் 2 டாக்டர். ஏன்னா இப்போ அங்கே இருந்து போனோம், அப்போ இருக்கே தான் நம்ம போயிருந்தோம், பையனே தான் போயிருந்தோம். அப்போ இருந்தார் ஆயிரம். ஆனால் இந்த வேர்கள் விழுந்ததுதான் சென்னைக்கு போயிட்டாங்க. உடம்புக்கு அங்கே பாத்ரூம் விழுந்து தவிர. ஸோ அதான் அவங்களோட முதல் அனுபவம் சுவாமியோட முதல் அனுபவம் 1975. அன்றைக்கி லிங்கோர் பவுல் தான் நாங்கள் முதல் பஸ் 75ல் லிங்கோர் பவுல் தான் 2 பஸ்ஸில் நாங்கள் போகிறோம். அதுதான் முதல் பஸ். 60ல் வந்தாலும் 5 வருஷம் எனக்கு காக்க வச்சு அதுக்கு பின்னாடி அந்த தரிசனமும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இடையில இடையில சொன்னீங்க பயங்கரமான 5 கோர்ட்டில் கேஸ் ஆரம்பிச்சேன். சரி சார். அவ்வளோ இருந்ததுனால எனக்கு அந்த இது சுவாமி வந்ததுன்னே எனக்கு தெரியல. சுவாமி சொன்னீங்க அதுதான் ஈடுபட வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் நமக்கு கஷ்டங்கள் கொடுத்தா தான் நமக்கு தெரியும். அப்போ தான் முழுமையான பயங்கரமான டிவோஷன் சுவாமியை நம்ம பார்க்கணும். எத்தனை இதாக இருந்தாலும் அந்த அடிப்பட்ட இது அப்போ தான் ரொம்ப எவ்வளோ நம்ம இருக்க பிடிக்க வேண்டிய நேராக தான் நான் நினைச்சேன். நிறைய சாமி ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாரும் சரி இவங்க தான் கேன்சல் பண்ணாங்க. 5 பேர் நானும் ஒரு விஸ்வநாதன் எங்கள் விஸ்வநாதன் இந்தியா மகாராஷ்டிரா அடுத்தது விஸ்வநாதன் சி கன்னியப்பன் வெங்கட்ராமன் வேதம் 5 பேர் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணேன். உடனே அக்செப்ட் பண்ணேன். சரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து சங்கரன் ப்ரொஃபஸர் தியாகராஜ ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் வீட்டில் தான் மீட்டிங்காக நடந்தது. அவரும் ஒன்றுக்கு பண்ணார். அந்த 6 பேரும் சேர்ந்து உடனே ஆகஸ்ட் 19 வந்து 75 ஆகஸ்ட் 20 நாங்கள் அதுதான் என்னுடைய ஆர்கனைசேஷன் என்டர் பண்ணுறா இருக்கேன். 1975 ஆகஸ்ட் 20 நான் வந்து ஆர்கனைசேஷன் என்டர் பண்ணி இப்போ 40 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. 40 இயர்ஸ் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. 40 இயர்ஸ் முடிஞ்சு அதில் ஒரு இதில் ஒரு 15 அதில் ஒரு 25 40 வருஷம் 3 மாதம் ஆச்சு. இந்த நவம்பர் 20 ஆகஸ்ட் 20ஓட முடிஞ்சு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 3 மாதம் முடிஞ்சு இத்தனை நாள். கண்டிப்பாக உங்களோட அனுபவங்களை கேட்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சார். அப்புறம் நான் இது வந்து சுவாமி ஆர்கனைசேஷனுக்கு தான் வந்தீங்க சார். ஆமாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜென்ரலாக ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் சுவாமி ஸ்பிரிச்சுவலாக அந்த 1960லேருந்தே சுவாமி அம்மா அந்த சுவாமி ஆர்கனைசேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நம்ம சுவாமி ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் என்ன வித்தியாசம்? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அது வந்து சும்மா எல்லாரும் வராங்க, நம்மளும் வரோம். சரி. மீனாட்சி கோயில் போகிறோம், திருப்பரம் முருகன் கோயில் போகிறேன். அதான் அதுதான் ஒரு காரியத்துக்காக எனக்கு ஒரு 2 இயர்ஸாக இருந்தாங்க டைம்லெஸ் ஆகிடுச்சு. அப்புறம் விரதம் இருக்குது. நானும் அம்மாவும் விரதம் இருக்குது. என்னுடைய நாற்பது விரதத்துக்கு முடியுமா 5 கார்த்திகை வரை மேய்ஞ்சிட்டு திருப்பரம் முருகன் முடியுமா அப்போ சாய் முருகன் நான் இருந்துட்டாரு. எனக்கு டாக்டரை கொடுத்தே வரம் வாங்கி இந்த டாக்டர் வரம்னா செஞ்சு வேணும் 5 வாரம் 5 மாதம் போய் ஆடியில் ஆரம்பித்து கார்த்திகை பெரிய கார்த்திகையோட 5 மாதம் இருந்து அதை சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்டோம். அது இடையிலேயே கன்சீவ் ஆகிடுச்சு. 3 months.
அது அந்த இதுதான் அதுலேருந்து தான் இது. ஆனால் அப்போ நான் 60 நான் ஃபாலோ பண்ணேன். என்கிட்ட வந்து எகென்ஸ்டாக வந்து இதுன்னா என்னோட நான் மிஷனாக போய் இது பண்ணுறது. அப்போ வந்து சரி அது உங்களுடைய இது என்னுடைய இது நான் வச்சுருக்கேன். இங்கே வழிபடைன்னா நான் வளர்த்துக்கிறேன். என்னுடைய ஒரு ஆம்பிஷன் அதுதான் சார் அடுத்து நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி. இப்போ அந்த பீரியட்ல வந்து எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்படி ஒரு மனுஷனை வழிபடுறீங்க, அவங்கள பொறுத்த முடியும் மனுஷன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்ப்புகள் இருந்த நேரத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு எடுத்து சொன்னீங்க, என்ன அனுபவங்கள் எனக்கு கிடைச்சதுனால நான் இதை சுவாமியை கும்பிடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த சுவாமி வந்து உங்கள்கிட்ட பேசுது, சுவாமி இல்லையே என்ன எந்த இதை வச்சு நீங்கள் சொல்றீங்க வந்து நீங்கள் என்ன ராமரை பார்த்துருக்கீங்களா, கிருஷ்ணனை பார்த்துருக்கீங்களா, முருகனை பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் பிளைண்டாக கும்பிட்றீங்க. இது உயிரோட ஆரம்பம். பகவானே நமக்கு காலத்தில் பிறந்து வந்திருக்கார், அவதார புருஷனாக வந்திருக்கார். அவர் செய்யக்கூடிய மிரக்கல்லாம் பார்த்துருக்கேன். எவ்வளோ காட்சி மனிதனால அப்பாற்பட்ட காரியம். இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அது ஃபாலோ பண்ணுறதும் பாலாதான் அவருடைய சங்கல்பம். நீங்கள் இந்த மாதிரி எதுவாக பேசுனீங்கன்னா அது அவருடைய சங்கல்பம்ல நீங்கள் டிவோஷன் நீங்கள் டிவோட்டி யாரும் பக்குவமாகலன்னு அதுதான் நான் கேட்டேன் அவங்ககிட்ட எல்லாம். அதை பற்றி அவங்க ஃபாலோ பண்ணலேன்றத நான் அர்த்தமும் பண்ணேன். அதை அவன் பகவான் சங்கல்பம் தானே உள்ளே வர முடியும். கண்டிப்பாக சுவாமி ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு டிவோட்டிக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு சார். சில பேருக்கு பஜன் நிறைய பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து சுவாமியோட சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பிடிச்சிருக்கும். அதே மாதிரி சுவாமியோட அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப பேர்த்த ஈர்த்த ஒரே விஷயம் வந்து அந்த சுவாமியோட அன்பு. அந்த மற்ற ஆர்கனைசேஷனில் இல்லாத ஒரு விஷயம் வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து சுவாமிகிட்ட இருந்து கிடைச்ச ஒரு விஷயம் அன்பு அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சுவாமிகிட்ட ரொம்ப அனுபவிச்ச விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இதில் எது சார் சொல்லுங்கள்? இது ஈர்த்தம் தவிர எனக்கு பஜன். இப்போ அந்த பஸ்ஸில் போனேன் 75 February 9th அப்போ வந்து ராமலிங்கத்தில் பற்றி பிரேமம் என்னை ஈர்த்துச்சு. உடனே என்னை யாரும் படிக்காத இன்னும் முன்னால் சங்கர் நாராயணன் அவர் வந்து மகேஸ்வரா முதல்ல நான் பாடின நாமதி மகேஸ்வரா. சரி, என்னுடைய முதல் நாமாவளி மகேஸ்வரா. அதுக்கு முன்னால் பிரேமத்துக்கு எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. அதனால முதல்ல பஜனை மூலியமாக தான், அப்புறமேல சர்வீஸ் பயங்கரமாக அதில் ஈடுபாடு ரொம்ப வந்துச்சு. நாராயண சேவை அது எல்லா சர்வீஸ் முதல் எனக்கு ஈர்த்தது பஜன் மூலியமாக தான் நான் ஈர்க்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி பஜன் பாடிட்டீங்களா சார்? அதுக்கு முன்னாடி பஜன் பாடுறது கிடையாது. 75 9th February பின்னால் நாமாவளியே கேட்டது கிடையாது, நான் பாடுறது கிடையாது, கேட்டது. சுவாமி ஃபிசிக்கல் ஃபார்மை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பஜனை தான் ஃபஸ்ட்டு கேட்டீங்க. அதான் அப்போ உங்களுக்கு ஈர்த்தது வந்து பஜன் தான். பஜன் தான். ஏன்னா ஒரு டிவோட்டிக்கு வந்து சில பேர் சுவாமியோட ஒரு கிளிப்ஸ் பார்த்தோன்னே வந்து சுவாமியை பார்த்தோன்னே அது ஈர்ப்பு வந்துடும். நாமாவளி பாடியிலே நீ ஈர்க்கப்பட்ட அது சில பேர் நாம பாடணும்னு ஈர்ப்பு. அதனால உங்களுக்கு வந்து பஜன் கேட்டோன்னே சுவாமி உங்களை எழுத்துட்டார். அதுலேயே முதல் இதுலேயும் எழுத்துட்டார். அதான் அவர் கல்யாண அப்படின்னு இருந்தார். அவர் தான் வந்து முதல்ல கணேசர் இருக்கார். இன்னமும் காதலை படிச்சு வருஷங்கள் எவ்வளோ நடந்து 40 வருஷம் நடந்து அவர் எவ்வளோ கலந்துட்டார். ஆனால் அவர் பாடின நாமாவளி மண்டல இத்தனை வருஷம் அதனால யாராவது என்னென்ன நாமாவளி பாடினாரு சுவாமி அந்த நாமாவளி நான் நாமஸ்மரணம் நம்பிக்கை அவங்களை நினைப்பேன். ஒரு நாமாவளி பாடுறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பாடுறதெல்லாம் நான் மனதில் வச்சுட்டு அந்த நாமாவளி ஸ்மரணம் பண்ணினால அவங்கள பற்றி நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே சோழநாளில் வந்து சென்னையில், மதுரையில், கோவில்பட்டியில், சிவகாசியில் எல்லா டிவோட்டிஸும் நாங்கள் அண்ணா நகரில் எஸ்எஸ் கேண்டில் எல்லா சமயம் அங்கே என்னுடைய நெருங்கின அவ்வளோ பேருக்கும் பாருங்கள் 100 நிமிஷம் வந்தேன். 15 நிமிஷத்தை தள்ளி இருக்கேன் என்னுடைய பர்சனல். அதாவது என்னுடைய பர்சனல்னா யோகா பண்ணுறேன் 15 minutes. அந்த இதுலையும் அந்த 2 இதுக்கு நடுவில் டைம் பண்ணி யோகா பண்ணுறேன். காலையில் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சுருந்தேன். ஆற்றா எப்படி சொன்னார் உங்கள் ஏஜிட்டு பூரா 5 மணியாக்கி 1 மணி நேரம்
இல்லை அதை சொன்னது சுவாமி சொன்னார் தான். நீங்கள் சொன்னீங்கன்னா அது சுவாமி சொன்னதாக தான் நான் இருக்கேன். டாக்டர் சொன்னதும் உடனே சுவாமி சொல்லிட்டார். அது வந்து ஃபைவ் தான், எக்ஸாக்ட் 5 எழுதுட்டா. அதுக்கு முன்னால் 5 நிமிஷம் நான் ஆளாக இருக்கேன். அதுதான் நடந்துச்சு. ஆனால் 3 நிமிஷம் பண்ணேன். இந்த 15 85 நிமிஷம் காலையில் நல்லா இருந்தேன். அதுக்கு பின்னால் தான் நான் எல்லாம் வந்து பிராணாயாமம் இதெல்லாம் திருதி தியானம் காலையில். அப்புறம் அந்த இதுலேயும் வந்து பஜன் அந்த நாமஸ்மரணம் அப்போ பண்ணுவேன். ராத்திரி படுக்கையிலையும் நாம டாக்டர் கூட தெரியாது. 2 பேர்த்துல சொல்லியிருக்கேன் நான். அன்னைக்கு வந்து இவர்கிட்ட விவாதம் சொன்னேன். ரவி டாக்டர் மேரேஜ், ஸ்ரீநிதி மேரேஜ் வந்துச்சு. சரி, அந்த மேரேஜுக்கு நானும் அவரும் பண்ண ஆரம்பிச்சோன்னேன். இப்போ 2வது வந்து சொல்லிட்டேன். சரி, ஒரு நாளைக்கு நைட்லேயும் காலையிலேருந்து 303 நாமாவளியும் நாம சொன்னேன். மெடிடேட் பண்ணேன். அதாவது நாமாவளியை மெடிடேட் பண்ணேன். இன்னைக்கு தான் டாக்டருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. டாக்டருக்கு நீங்கள் எல்லா வியூவர்ஸ்க்கும் அது தெரியணும் அப்படின்ட்டு இருக்கு. எல்லா டிவோட்டிஸ்க்கும் அது ரீச் ஆகணும். அதான் பாருங்க. அதாவது நாமாவளியை வாய் திறந்து பார்க்க கிடையாது, மைண்ட்லேயே மெடிடேட் பண்ணேன். அதுக்கும் வாய் திறந்து பாடுறதுக்கு என்ன சார் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பண்ணலாம், 2 பண்ணலாம். அதே நான் வெளியவே பாடாத வரைக்கும் அந்த நாம சொன்ன மெடிடேட் பண்ண நாமாலேயே முதல் தடவை பார்த்தேன். இவர் வீட்டில் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க இதில் விஸ்வநாதன். அவங்க வீட்டில் வந்து ஒரு கல்யாணம், ஒரு மேரேஜ் சதா விஷயம். அப்போ ஒரு பஜனம். அப்போ வந்து அந்த நாமாவளி பார்த்தேன். ரொம்ப எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஓப்பான பார்த்தேன். மெடிடேட் தான் பண்ணிட்டு வந்து இதுதான் பாடுறது, இதுதான் ஓப்பனாக பாடுறது, இதுதான் நீ தான் முதல் சொல்லுவேன். ஆனால் நாமஸ்மரணமா மெடிடேட் பண்ணி ரொம்ப சுவாமி சொன்ன சுவாமி 1926 அதுக்கப்புறம் வந்து அவதாரம் டிக்ளேர் பண்ண நாள்ல இருந்து சுவாமி சொல்லிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அதில் பர்டிகுலராக சில விஷயங்கள் சொல்றாரு. அதில் நம்ம டிவோட்டி அப்படின்றது, நீங்கள் சீனியர் டிவோட்டியா உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்து மனசில் பட்டு அதை நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயம் எது? சுவாமி அடிக்கடி சொல்கிற விஷயம், நம்ம நன்மைக்கு தான் சுவாமி சொல்கிறாரு. அதை நீங்கள் இது முடிக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். லவ் 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 அந்த லவ்ல லவ்வால் சொல்வார். எல்லாருக்கும் அன்பு பாராட்டு, அன்போட பாராட்டணும், அன்பு சொல்லணும், அன்போட கொண்டு சொல்லணும். அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் என்னுடைய ப்ரேயர். அதாவது ப்ரேயர்னா ஒவ்வொரு ஃபேமிலி சாய்நாத் எடுத்துட்டேன்னா அப்பாவிலிருந்து சாய்கிருபா ஃபேமிலி, சுவாமிநாதன் தம்பதிகள், சாய் சிவானி மகள்னு எல்லாரும் பாருங்க. ஒரு ஃபேமிலின்னு இருக்காங்க, என்டையர் ஃபேமிலி. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் சார், என்னோட ஒரு அதுக்கு என்ன காரணம்? லவ் லவ் இஸ் இது நம்ம சுவாமி ஆர்கனைசேஷன் மட்டும் தான் எனக்கு நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இது வந்து கூட்டு பிரார்த்தனை, மற்றபடி வந்து இன்னொருத்தவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுறது அப்படின்ற அதிகமாக நடக்கிறது வந்து நம்ம ஆர்கனைசேஷன், சுவாமியோட ஆர்கனைசேஷன் தான் நடக்குது. உண்மை உண்மை. அது வந்து மற்ற வெளியே நாமளாக போகும்போது நமக்காக போகணும், கோயிலுக்கு போவோம், அர்ச்சனை பண்ணுவோம், வரும். பட் இப்போ வந்து சுவாமிக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், நம்மளோட நெய்பர்ஸ், ரிலேஷன்ஸ், சுவாமி சர்க்கிள் எல்லாமே எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுறது தான் சுவாமி ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு ஹையர் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் தெரியும். நான் ஒரே தான், இதே தான் எங்கள் லைஃப் ப்ராப்ளமே. ஏதாவது என்னுடைய லைஃப் பாலிசியே லைஃப் லாங் என்னுடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் என்னுடைய வந்து பகவான் சொன்னது ஸ்டார்டட் இருக்கு, கிண்டட் இருக்கு, ஸ்பெண்டட் இருக்கு, எந்தது திஸ் இஸ் வெயிட். ஸோ லவ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மெயினானது லவ்வா, செல்வா. இதுதான் என்னுடைய மெயின் பாலிசி, லவ்வா செல்வா. எனக்கு பகைவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பகைவன்னு நான் போராடுறேன், எனக்கு நானே தான் பகைவன். விட்டு நண்பனுன்னா தான் விட்டுற பகைவன் நானே. பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர்ஸ், பெஸ்ட் யுவர்ஸ் எனிமி ஆஃப் யுவர்ஸ்ன்னு கீழே இருக்குதா, நான் அப்படியே எனக்குன்னு ஒரு பகைவன் தான் நானே தான், விட்டு நண்பனும் நானே தான். சுவாமி வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம்லேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்க,
இப்போ சுவாமி ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லை, அப்பயும் நீங்கள் வந்து சுவாமியை வந்து இந்த 2 ஸ்டேஜ்லேயும் வந்து எந்த ஸ்டேஜ் வந்து சுவாமிகிட்ட ரொம்ப நெருங்கின மாதிரி ஒரு ஃபீல் சார்? சுவாமி ஃபிசிக்கலாக இருக்கும்போது இருந்ததா, இல்லை வந்து அதுக்கப்புறம் இருந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குது? ரெண்டுமே நான் ஒன்றா எப்பவும் பகவான் நம்ம கூட இருக்காருன்னு நான் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மினிட் பை மினிட் அவரை உணர்றேன். ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, நிறைய பேர் சுவாமி ஃபிசிக்கல் ஃபார்ம் விட்டு போனதுக்கப்புறம் சுவாமி இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் விளராம இருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் அந்த அனுபவத்திலே வர நீங்கள் வந்து ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதுக்காக அந்த எண்ணமே அனுபவம் கூட கிடையாது. எனக்கு எப்போ அன்னைக்கு எப்படி நினைச்சாலும் அதே தான் இப்போவும் நினைச்சேன். அப்போவே அதே தான், இப்போவும் அதே தான். அவர் ஃபார்மில் இருக்குன்னு ஃபார்ம் இல்லாமல் எங்கும் இருப்பார், ஏமாந்து எங்கே நம்மளோட இருந்துட்டார். இப்போ இந்த ஸ்பீச்சில் இருக்கார், அதை தான் என்னை பேச வைக்கிறார். அந்த இந்த இன்சிடென்ட்டு இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே பகவான் மாட்டார், அவருடைய மிரக்கல் தான் இது. என்னை பற்றி நான் இது வரைக்கும் நான் பேசினது இதுதான் முதல் தடவை வெளியே தெரியறது இல்லை. சாய்நாத் பூஜ்யமாக தெரியுது, அது அவருடைய சாய்நாத் தான். அவருடைய சாய்நாத் அவருடைய சாய் பராசக்தியுடைய ஸோ 2 ஸ்டேஜையுமே நீங்கள் ஈக்குவலாக தான் பார்ப்பீங்க. ஈக்குவல் தான். அது ஒன்று இந்த ஒன்று அனுபவம் எனக்கு வித்தியாசமே கிடையாது. என் கூட இருக்கேன், எங்கள் குடும்பத்தோடய இருக்கேன், எங்கேயே இருக்கேன், எங்கேயும் இருக்கிறேன். சுவாமி ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. எங்கே நம்ம இருக்கிறோமா, எதை பற்றி சுவாமியை பற்றி பேசணும்னா அங்கே இருக்கேன். அப்போ நமக்கு காமிச்சிட்டேன் நான் இருக்கேன். அவர் இல்லாத இடமே கிடையாது. அவன் உணவாமல் இருக்காங்க, நம்ம உணவாக அவன் உடலை. அதை 2க்கும் வித்தியாசம். தெரியாதவங்க கூட சுவாமி மிரக்கல் பண்ணுறாரு. பகவானை பற்றி பார்க்காதவங்க தெரியாதவங்க கூட சுவாமி வந்து அருள்வாழ்த்துக்காங்கன்னா அது என்ன எல்லாம் வந்தால் எல்லாம் அவருடைய குழந்தை. 1000 தாய் இருந்தாலும் இன்றைய ஒரு தாய்க்கு அவங்க ஈக்குவல் வர மாட்டாங்கன்னு சுவாமி சொல்கிறார். அப்போ அதற்காக என்ன வார்த்தை இருக்குது? 2 தாயினுடைய அன்பை நம்மளால் தாங்க முடியாது. 1000 தாய்க்கு சமம், தாய்க்கு சமம்ன்றார். நமக்கு எது தேவையில்லைன்னு அவங்க சாமி நம்மளை காட்ட அவருக்கு தான் தெரியும். அதுக்கு நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நான் பூரா அனலைஸ் பண்ணி தான் நான் சுவாமி இருக்கிறது தெரியும். சும்மா பிளைண்டான ஃபாலோவே கிடையாது. பிளைண்டாக ஃபாலோ வெரி பிகினிங்கில் அது போக அனலைஸ் பண்ணி பார்த்து சுவாமி கூட கூட இருக்காது. இன்னும் நீங்கள் ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா சுவாமி நம்ம தோழனே ஃபாலோ பண்ணி அது தெரியும். யார் சொல்கிற ஃபாலோ பண்ணால் அதுக்கு சாமி பார்த்து என்னுடைய துணைவியாருக்கு வந்து இந்த டாக்டர் மூலியமாக என்னுடைய புத்திரி மூலியமாக வந்து இது உள்ள பாத்ரூமில் வந்து கைவிடி போட்டாங்க. அவங்க ஒரு நாள் கூட அந்த கைவிடியை பிடிச்சி இறங்குறது கேட்டாங்க. ஆனால் 50% நாங்கள் பையன். அப்போ எனக்காக நான் அது செய்யலை, எனக்காக தான் செஞ்சுட்டேன். அவங்க தாயாருக்காக செய்யலை, எனக்காக தான். எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. நான் தான் இதெல்லாம் இப்படி பகவான் சங்கல்பம் நடக்குனாங்க. நீங்கள் உனக்கு ரொம்ப பேலன்ஸ் பூவராக உனக்கு தான் அவசியம். அவங்க பேலன்ஸ் கடைசி வரைக்கும் நல்லா தான் உனக்கு தான் அவசியம். நான் தான் உனக்கு தான் போட்டிருக்கேன்னு எப்போ தெரியுது? அது போய் எனக்கு அதனால் எவ்வளோ அந்த அனுபவமாக அதை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன். சின்ன விஷயத்துலேருந்து அனலைஸ் பண்ணுவேன். சின்ன பண்ணாங்க அது இருந்தால் தான் நமக்கு தெரியாது. பல விஷயங்கள் பகவான் சங்கல்பத்தால பூரா நம்ம கூட இருக்காங்க அனலைஸ் பண்ணி தாங்க. நான் உடனே இது பண்ணுறது பூரா அனலைஸ் பண்ணி. நான் ஒரு நாள் குளோபல் பட்ஜெட் கிருஷ்ணநாத ஒரு பட்ஜெட்டுக்கு ரெடியாக இருக்கேன். டாக்டர் நான் அப்போ வந்து வேளாண் பண்ணிட்டு இதான் வீட்டை போகணுன்னு இது பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு உள்ளே போயில வச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால ஒன்றும் இல்லை, நான் வந்தேன் அப்படின்னு இல்லை விட மாட்டேன். வேண்டாம், தடுதல் ஆயிடுச்சு. ரொம்ப லாபம் மட்டும் அது ஒரு எனக்கு ரொம்ப மன வருத்தம். குளோபல் பட்ஜெட் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. சாமி அதுக்காக ஆரம்பிச்சு நான் வந்து அதுக்காக நான் ஃபீல் பண்ணேன். ரெடியாக அந்த குளோபல் பட்ஜெட் சரி அந்த பகவான் சங்கர் எந்த காலத்தில் நம்ம ஸ்லீப் ஆகி விழுந்தோம். அப்போ பகவான் இரண்டாவது இந்த ஸ்டிக் இல்லாமல் தான் நடக்கும். வீட்டில் ஸ்டிக்கே விடும். அதில் ஒரு தடவை இங்கே எந்திரிக்கல தலை இப்படியே விடும். பேசர் இந்த இடத்துல அடி விட்டுச்சு. அப்போ எனக்கு உடனே ஒன்றும் இல்லை. வாங்கிக்காரில் போய் கிளாஸில் போட்டு அது உடனே போட்டு இன்ஜெக்ஷன் போட்டால் உடனே அடுத்த நாள் 3 நாள் வரைக்கும் ஒன்றும் இருக்கிற இடம் தெரியலை.
உடனே சுவாமி ஸ்டிக்கெல்லாம் நடக்காது இண்டிகேட் பண்ணுறது. இண்டிகேட் பண்ண அன்னையிலேருந்து ஸ்டிக்கெல்லாமே நடக்குது. வீடாக இருந்தாலும் வெளியாக இருந்தாலும் ஸ்டிக்கு அதை ஸ்டிக் வச்சுக்கிறதுக்கு அந்த ஸ்டிக் நீ ஈகோவாக இருக்க. நீ ஏன் உனக்கு தெரிஞ்சுக்கல? முன்னாலே தாசில்தார் நண்பர் வந்து கவர்மெண்ட் சார்பிலே கிளாஸ் அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டார். ஏன்னா எங்கே போனாலும் ஐயா நீங்கள் வந்து சுற்றுலாமல் போகக்கூடாது, உங்களுக்கு சேஃப்டின்னு சொல்லி சாமியானு சொல்கிறாரு. கண்டிப்பாக அவருடைய வார்த்தையை மிஸ் பண்ணேன். அதுக்கு உண்டான பலனாக அப்புறமே எந்த ஒரு விஷயம் நடக்குதானாலும் சுவாமியோட சங்கல்பனால சுவாமி நமக்கு இண்டிகேட் பண்ணுறாருன்னு நீங்கள் அந்த அனுபவபூர்வமாக நம்புறீங்க. அனலைஸ் பண்ணி தான் ஒன்று புரிஞ்சுருக்கேன். இந்த ஸ்டிக்கு பயன்படுத்த அன்னையில தான் என் சங்கலாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் போய் சிக்கலாமல் இருக்கும், எங்கேயும் வெளியே போகிறேன். ஆனால் வீட்டில் சிக்கலாம் நடக்காதுன்னு சாமி அனுபவிக்கிறார். ஆனால் 3ஆவது இருக்க நடந்துடுது. இன்னும் அவங்க பார்க்குறாங்க எங்கே முன்னே இருந்த இடத்த காரணம் அது சாமியில் பண்ணுறதுனால வேடிக்கை பண்ணுறாரு. சிக்க வச்சு நடக்கிறார் ஒரு வகையிலே. அதே மாதிரி சார் நீங்கள் உங்களோட அனுபவங்கள் சொன்னீங்க. நீங்கள் பார்த்த ஒரு ஹையஸ்ட் மிராக்கிள் சுவாமி வந்து மற்றவங்களுக்கோ இல்லை வேற யாராக இருந்தாலும் அது சுவாமி பண்ண மிராக்கிள் வந்து நீங்கள் இன்னைக்கு முடிக்க அந்த விஷயத்தை மறக்க முடியாது. அப்படியே ஒரு மிராக்கிள் சுவாமி பண்ணார், அதுலேருந்து நான் சுவாமிகிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்த ஒரு மிராக்கிள் இல்லை கேள்விப்பட்ட ஒரு மிராக்கிள் ஏதாவது? கேள்விப்பட்ட பிறகு நானே எனக்கு அங்கே முதல்ல இங்கேருந்து வந்து டயத்தில் அங்கே ஈரோடு போக வேண்டிய சூழ்நிலை. இங்கே பாருங்க 22 வருஷம் அவர் வந்து காணாமல் திடீர்னு வந்து இருந்தார். அப்புறம் மேலே வந்தாங்க. அங்கே அவர் கூப்பிட்டு வந்து இங்கே எந்த பிஸ்னஸ் அந்த ஒரு பிஸ்னஸ். ஆனால் சமிதியில் ரொம்ப ஓவர் ஆக்டிவிட்டிஸ் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரைனிங் கிரவுண்டு அந்த சோழவந்தான் ஸ்தாபிதம் ஆர்கனைஸ் பண்ணது. ஆனால் அங்கே 5 பேரில் ஓடல ஒருத்தர் இங்கே சோழவந்தான். ஆனால் ட்ரைனிங் கிரவுண்டு எனக்கு ஈரோடு சரி பயங்கரமான. இன்றைக்கி 2500 பேரை கூட்டி போயிட்டு ஈரோடு சர்டிஃபிகேட் ட்ரெயின். அப்படின்னா எப்படி இருக்குங்களா? இன்றைக்கும் ஸ்டேட் லெவலில் ஈரோடு தான். அந்த ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் நான் டிஸ்ட்ரிக்ட் அந்த ப்ரெசிடென்ட்டாக. அப்போ இதே தான் அதான் மாதிரி அதுவும் ப்ரெசிடென்ட்டு செக்ரட்டரி நான் ப்ரெசிடென்ட்டாக. அப்போ அதுக்கு முன்னால் ப்ரெசிடென்ட்டாக இருக்கிறதே நான் இங்கே மதுரை வர வேண்டிய சூழ்நிலை சுவாமி. அப்போ அதில் பிஸ்னஸ் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. பாபா மெடிக்கல்ஸ்னே வச்சுருந்தேன் மண்டபம். சத்யசாய் சேவா சொல்லி எங்கே இருக்க மண்டபம் அதே இதில் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு அதே ரோட்டில் எனக்கு சமிதி போயிட்டு சுவாமி அதெல்லாம் கொடுத்தார். பாபா மெடிக்கல்ஸ்னே வச்சுருந்தேன் பிஸ்னஸ். அதுக்கு அங்கே மெத்தமெட்டி ஹோம் அதெல்லாம் வந்து அதனால் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. அதை மொத்தமே பண்ணேன், டிஸ்போஸ் பண்ணேன். உடனே இது பண்ணேன், அங்கே செட்டில் ஆகிடுவாங்க ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆயிடலாம் சொல்லி அங்கே போயிட்டேன். அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதி நான் வந்து ஊட்டியில் சுவாமி தரிசனம் மாதிரி வாங்கி காலையில் எந்த வருஷம் சார்? 2000 அதாவது 1985 1985. ஆமாம். அப்போ வந்து உடனே அங்கே ஊட்டியில் சுவாமி அங்கே சுவாமி உடனே ஃபேமிலி நான் மட்டும் மாட்டேன். இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து சுவாமி கட்டார். அப்போ நாங்கள் பிரசிடென்ட் ஆகினதுனால கன்வீனர். அப்போ கன்வீனர் நாங்கள் பிரசிடென்ட் ஆகினதுனால முன்னால் போய் எல்லோரும் வந்து மழை வந்துச்சு. மழை வந்த உடனே எல்லோரும் பஜன் ஹால் வந்து எல்லோரும் பஜன் ஹால் போயிட்டோம். ஊட்டியில் அந்த நான் உள்ளே போன உடனே எல்லாம் பஜான் இந்த பக்கம் நான் வருவேன். அந்த சுவாமி வருவேன். அப்படியே சுவாமி வந்து எதுக்கா வந்துருக்குன்னா அதுக்குமே என்ன நோக்கி அடையும் அப்படின்னு சொல்லி அந்த முன்காலம் இந்த சைடில் உட்காந்துருக்கேன். அந்த என்ன வெட்டுன்னு வந்தாலும் சுவாமி பற்றி வேறு வருவார் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அப்புறம் சுவாமி அந்த சைடில் வந்து அப்படியே வந்து எனக்கு அப்போ என்னுடைய ரைட் ஹேண்டை அவன் கையில் பிடிச்சிட்டேன். சாமிக்கு நான் கையை பிடிச்சாங்கன்னா அர்த்தம்
ஞாபகத்தை பயம் ஞாபகம் பயம் சாதாரண மனுஷன் நாளைக்கு எவ்வளோ கை ஞாபகத்தை பயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்தது கிடையாது சிம்பாலிக்கா சுவாமி கையை பிடிச்சி காமிச்சாங்க. கை வந்து வாழ்ந்த சொற்கரங்களில் இருந்துச்சு ரொம்ப புண்ணியம் பாத நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே அந்த ஃபியூ செகண்ட்ஸ் இந்த வலது கரம் வந்து பகவானுடைய பொற்கரங்களால் பிடிக்கிறது அவர் கையில் இருந்துச்சு அந்த கை சில செகண்ட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸு என்னுடைய கை அவர்களுடைய பொற்கரங்களில் இருந்துச்சு. இப்போவே நமக்கு ஞாபக பயம்ட்டாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டோம். காலையில் ரெக்கார்டு வாங்கிட்டாரு. மத்தியானத்தில் மழை வந்து உள்ளே அனுப்பிச்சு என்னுடைய கையில் நீங்கள் வந்து அவ்வளோ எல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் உடனே அதோட ஞாபகத்தை நம்ம ஃபேமிலி கிடக்குது ஈரோடு ஈரோடு எல்லாமே நாங்கள் ஸ்டாப்பில் அவங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்தேன். அவங்க வந்து 26ஆம் வரைக்கும் சுவாமி ப்ரோக்ராம் பண்ணேன் ஊட்டியில் இருப்பார். அதுக்கு மேலே தான் சுவாமி 6 பார்த்தேன். சரி அதுக்கு இது போயிடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்போ நான் போனோன்னா சுவாமி மறையில் 25 ஏப்ரல் 25 ஒரு வாரம் இருப்பாங்க. தேவோ வந்து போயிட்டாரு. அவங்க ப்ரோக்ராம் இன்னும் இருக்காங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பரவாயில்ல இன்னைக்கு நைட்டே போயிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு நைட்டே வந்தேன். சரி 25 நைட்லேயே பஸ்ஸில் வரட்டு ஈரோடு போய் ஈரோடு வந்து சுவாமியோட 60ஆவது பர்த்டே. அதுக்கு முன்னாடி 60ஆவது பர்த்டேக்கு ஃபேமிலி எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து போட்டிருப்பாங்க. இந்த இது பர்த்டேக்கு முன்னாடி அது இப்போ நாங்கள் வந்து ஏப்ரல் தான் இருக்குது. நவம்பரில் தான் ஒரு பர்த்டே. இவங்க டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட விடாது. நமக்கு சுவாமி தரிசனம் வந்து விடாதான் நம்ம சுவாமி அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிகிட்டு போய் டிசப்பாயின்மெண்ட் ஏற்படக்கூடாது அங்கே போயிட்டேன். சரி அங்கே போய் நான் தான் சொன்னேன் ஃபுல்லாக அங்கேயே செட்டில் ஆகிடுது. நம்ம ஒன்றும் பதில் வைக்கல. அவர் ஆதரவுக்கு நம்ம மேரேஜ் கொடுத்துட்டு அவரே சுவாமி மேரேஜ் வந்து நம்ம போய் சர்வீஸ் சொல்லுவார். லைஃப்பை கழிச்செல்லாம் தான் போயிருந்தேன். சரி நான் சுவாமி அந்த கேஷிங் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பேக் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். வந்த உடனே டிஸ்போஸ் பண்ணேன். பிஸ்னஸ் டிஸ்போஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துகிட்டு புட்டப்பட்டி போய் செட்டில் ஆகிடலாம் ஒரே முடிவோட. சரி போன உடனே வந்து சுவாமி நிறைய அன்றைக்கி வந்து மேமாத்திரம் 26ஆம் தேதி ஏப்ரல் 26ஆம் தேதி அங்கே போகிறோம். 25ஆம் தேதி படத்துக்கு மே 26 ஈவினிங் போயிட்டு 26லேருந்து மே 26 வரைக்கும் அங்கே ஒரு மாதம். சாமி பர்த்டே மே 23 அதெல்லாம் கழிச்சு சுவாமி கிருஷ்ணெல்லாம் இருந்துச்சு. சுவாமி பேசுகிறேன் ட்ரெஸ் பண்ணாரு இதெல்லாம் எடுத்து எல்லாரும் கொடுத்தாங்க. அவர் கட்சி எடுத்து கையில் வளர்த்தாங்க. எல்லாம் சாக்லேட்டு எல்லாரும் கொடுத்தாங்க. அவர் வந்து பாலநமஸ்காரம் முன்னாடியே பாலநமஸ்காரம் அப்போ அந்த இதில் அந்த பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு க்யூவில் நிற்கிறதுக்கு வந்து நாங்கள் க்யூவில் நின்றுட்டோம். அது எனக்கு ஓரல் இது கூட ஏவம் பெண் அங்கே வந்து இது ஆஃபீஸர்ஸ் இப்போ இதில் வந்து உட்காந்து அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. மகிழாஸ் அவங்க இது வந்து மகிழா செய்கிறாங்க. ஜென்ஸ் அவர் சொன்னால் இங்கே வந்து க்யூவில் வாங்கிட்டாங்க. அதை சின்ன குழந்தைய சிஸ்டர் சந்தா பார்த்துக்கிறேன். அது உடனே வந்து அது சுவாமி நாங்கள் எங்கே இருந்தாலும் சுவாமி நடத்தாலும் எங்கே தான் தரிசனம்
இவங்க தான் அந்த லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வியூ வந்து லாஸ்ட்ல வந்து கடைசி அது தனியாக உட்காந்து நான் ஆஃபீஸர்ஸ் குவார்டர்ஸ் அந்த சாப்பாடு சந்தோஷம் தொடர்ந்து போனா இருக்கும். அதுக்கு முன்னாலே எனக்கு கிடைக்கும். இது கடைசி லாஸ்ட் 23ஆம் தேதி 23 மே, அதுக்கு முன்னாடி மே 2 அன்னைக்கு சுவாமி தர்ஷன் ஃபர்ஸ்ட் எத்தனை வர ஃபர்ஸ்ட் எத்தனை வர காலம் மே 2 அன்னைக்கு இது என்னை தாண்டி போயிட்டேன். எங்கள் அடுத்த வந்து போயிட்டேன். சாமிட்டா நான் வண்டி போட்டு வச்சுட்டேன். அப்போல்லாம் பூரா மணல் கிரௌண்டு தானே தாண்டிட்ட உடனே கண்ணு உள்ளவங்க தாய் தான் மாதாக்கு கியாம் வந்தேன். அதுக்கு முன்னாலே வந்து என்னால் வாய்ப்பு பேச முடியும். கண்ணீராக வருது பேச முடியும். உடனே என்ன பண்ணது சாமி விபூதியை கிரியேட் பண்ணி செய்யணும். இன்னும் வருஷக்கணக்காக இருக்காங்க. அவங்களுக்கு விபூதி கிடைக்கல. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னுடைய கோரிக்கையில் விபூதி. ஆனால் எனக்கு விபூதி கிடைப்பது நீங்க மாதாஜின்னு சொன்னது சுவாமிக்கியா அப்படின்னு ஞானம் வந்து கேட்டால் அதுக்கு நம்ம இந்தி தெரியாது பேசுறதுக்கு. அது என்ன தெரிஞ்சாலும் நம்ம பேச முடியாது சுவாமிகிட்ட. அதான் இன்னொரு செபத்தி முன்னாலே லெட்டர் அங்கே கொடுத்துருக்கோம். அவர் நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த இடத்துல இருக்கிறார். ஹிருதய மந்திரத்தில் தானே அவரே இருக்கார். அவர் நம்ம தொடரணும்னு அவசியம் இல்லை. சொல்லி இது முழு விஷயம் இருந்துச்சு. இது சரி அப்புறம் சரியெல்லாம் அப்புறம் ஈவினிங் தான் நாங்கள் சச்சம் பஜனாமண்டி வச்சுலாம் வந்து ஆலப்புழையிலேருந்து அவர் தமிழ் நல்லா படித்தோம். நாங்கள்லாம் பஜனாமண்டி விஷயம்லாம் சச்சம் பண்ணி சொன்னேன். இருக்காங்க ஆப்ரேஷன் ப்ளஸ் வீடியோவில் 4 டைப்ஸ். ஒன்று வந்து சுவாமி ஸ்டோர்ஸில் இருக்கு. ரெண்டாவது வந்து நம்ம இதில் இன்டர்வியூ நேரத்தில் அவர் கையை எடுத்து கொடுத்துக்கிறாங்க பேக்கேஜ் பிளாஸ்டிக். மூணாவது ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்து 4 பேர் கொடுத்தாங்க. இன்னும் 4th டைப் பண்ண முடியாது. ஒருத்தர் யாரை நினைக்கிறோம் டைரக்டாக மெட்டீரியலைஸ் பண்ணி மெட்டீரியலைஸ் பண்ணி அதுதான் புரிய என்ன காரணம்னு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இங்கே இருக்கணும்னு நினைக்கிறோம். செட்டில் ஆகணும். நீ போய் வேலை மதுரையில் நீ போய் பாரு. அதுதான் போய் பாருங்க. அனலைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா புறக்கணமே கிடையாது. திருப்பி ஈரோடு தான் போகணும்னு நான் நினைச்சேன்னு இல்லை. மதுரைக்கோ சொல்லலாம் நான் போகணும்னு நினைக்கல. நேரம் அங்கேன்னு வந்தோம். 25ஆம் தேதி பரவட்டும் 26ஆம் தேதி நகர்சிங் அப்போது நகர்சிங் போயிட்டு பஸ் ஏறணும். இன்னைக்கு நைட்டு வந்து சேலம் சேலத்துலேருந்து நேரம் வந்து ஈரோடு போகலாமா போகலாமா டாக்டர் எழுதிட்டோம் பார்த்தோம். அங்கே போகலாம்னு சொல்லல. சரி எழுதிட்டு இனிமேல் போக முடியும். ஸ்கூல் கற்றுச்சுன்னா 11th பாஸ் பண்ணி 12th போகணும். சரி டாக்டர் கிட்டே சரி டாக்டரை போய் பார்த்து அப்படின்னு 3 பேருக்கு சொல்லலாம். மதுரைக்கு ஈரோடு போகலாம். நேரம் மதுரை செய்தி சோழநாக்கு வந்து பாதை பார்த்து 2 நாள் தாட்டை வந்து சுவாமி கொடுத்துருக்காரு. ஆம் எல்லாமே சுவாமி அந்த இதுதான் பேசு வந்து இது பண்ணி ஒரு அப்போ தான் சொன்னேன் சோழநாள் போக வேண்டியது வந்துச்சு. பார்த்தா அவர் சொல்லிட்டாங்க ஈரோடு போக வேண்டாம். இங்கே போய் என்ன சம்பாதிக்க இங்கேருந்து மதுரையில் இல்லாத பிஸ்னஸ் ஏற்கனவே மதுரையில் பிஸ்னஸ் பண்ணி அதை தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மதுரையில் பிஸ்னஸ் அப்படின்னு போக வேணாம்னு இல்லை. காதலை நல்ல வருஷம் இங்கே இருந்தால் சொன்னாங்க. திருப்பி எப்போ ஈரோடு போனேன் வெக்கேட் பண்ணுறது தான் மாட்டேன். டிசி வாங்கணும்னா என்னுடைய டாக்டர் டிசி வாங்கணும்னா வெக்கேட் பண்ணுறது தான் திருப்பி ஈரோடு எப்படி மிரட்டு தானே அது
ஒரு ரெசிடென்ஸை மாற்றி அடுத்த மாவட்டத்துக்கு நேட்டிவ் மாவட்டத்துக்கு போகிற லேசான வங்கி பண்ணால் செட்டில் பண்ணது எங்கே குற்றப்பத்தியில் செட்டில் ஆகணும். குற்றப்பத்தியில் செட்டில் ஆகணும்னு நினைச்சது சுவாமி விபூதி கொடுத்து இந்த தாட்டை மாற்றி இங்கே செட்டில் பண்ணி இங்கே மதுரையில் வந்து செட்டில் ஆகுதுன்னு 95 செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கே பால் காய்ச்சி எங்கள் வீட்டார் வந்து இது பண்ணி ஒத்திக்கு முடிச்சு நான் அப்புறம் டாக்டர் அண்ணன் வீட்டில் டாக்டர் ப்ரொஃபஸர் கிருஷ்ண வீட்டில் நடக்கும். நானும் ஒரு சங்கம்னாங்க ஏற்கனவே நான் பழக்கிட்டேன். நம்ம முன்னாடி 75 இதில் பையனுக்கு என்ன பிப்ரவரி 9 பிப்ரவரி புட்டதப்பி பண்ணதில்ல அவர் வீட்டுக்கு போனேன். அதே வீட்டில் இருந்தோம். ரொம்ப சாயலாம் என்ன இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பார்த்தது. ரொம்ப சந்தோஷம். அப்போ இங்கே சமைய ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே பையனுக்கு நம்பிக்கை அங்கே போவோம். நீங்கள் பஜனைக்கு நம்ம போவோம் கேட்டு அவரை இந்த சைக்கிள் கேரியரில் உட்கார வச்சுட்டு அவர் இவ்வளோ இருந்தார். கேரியரில் உட்கார வச்சுட்டு நாங்கள் கூட்டிட்டு போய் அந்த பஜனை எல்லாம் நிறைஞ்சிச்சு. அவன் நினச்சி வெராண்டாவில் உட்காந்து வெராண்டாவில் இருக்காங்கன்னா உடனே பஜனை நான் பண்ணிட்டேன். எனக்கு டான்ஸ் இருக்குது. உடனே பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறதை பார்த்தோன்னே உடனே எனக்கு பஜனை பண்ணணும். உடனே நான் அண்ணாமூர்த்தி அங்கே எனக்கு ஆஸ்கார் மினிஸ்டர் மேனேஜர் அதில் இதில் ஈரோடு அதுதான் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர் தான் இங்கே வந்து இதாக இருக்கும். அவருடைய கஷ்டம் இதுதான். அவர் தான் கன்வீனர்லாம் இருக்கார். நார்மலாக ஒன்றும் கிடையாது. சும்மா டிவோட்டிஸ்க்குள்ளே பயம். டிவோட்டிஸ்க்குள்ளே பயம் கொடுக்குறாங்க. அவர் சொன்னார் சாயராம் மனத்தை கையில் சாயராம் நீங்கள் வர எனக்கு எப்படி இருக்கீங்க அவருக்கு அன்னைக்கு பிடிச்சவங்க நான் நோட்டேன். 2000 வரைக்கும் 2005 வரைக்கும் எங்கள் கையில் தான் 15 வருஷம் ஆதரைஸ் கன்வீனர். பஞ்சனை வந்து சந்தானத்தில் நடத்த முடியாது. இவ்வளவுதான் நீங்கள் வந்து சமிதியினுடைய ஆக்டிவிட்டீஸ் மேலே செய்யணும். பையனா மண்டலியாக நீங்கள் கண்டிப்பாக சமிதி ஆக்கி வேண்டியது. அப்படி என்ன சமிதியாக்கி ரொம்ப கிராண்டாக நடக்கும். வந்து செவிஸ் வண்டியூரை தத்தெடுத்து வண்டியூர் நாராயணன் மெடிக்கல் பயங்கரமாக நடக்கும். குரு குருவா டாக்டர் ப்ரொஃபஸர் கிருஷ்ணன் டாக்டர் அம்மா தான் அவங்களே வந்து மென்ஷனோடு வருவாங்க. நாங்கள் சேவா லட்சம் வந்து சர்வீஸ் பண்ணி கிராண்டாக நடத்தோம். நாராயண சேவை அன்னைக்கு தான் அங்கே இது மெடிக்கல் சர்வீஸ் கிராண்டாக வந்து 20 வருஷமாக நடக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஸ்பெண்டல் ப்ராப்ளம் 6 மாதமாக இது பண்ணி 2000 இவரை மாடசாமி சேரான இது சாய்ராம் அதை பற்றி கவலை. நீங்கள் பேருக்கு கன்வீனர். நான் எப்போ போல நான் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸ் நானே. ஆனால் கன்வீனர் நீங்கள் நான் அனாதரிச்சு கட்டேன் அப்படின்னு சொல்லி 2005 ஜூன் வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும் நான் எப்போ அன்றைக்கு தான் 4ஆம் தேதி தான் அவர் மூட்டை கையில். அப்புறம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கையில் எல்லாம் நான் அதை வச்சுட்டு லோனுக்கு ஐயா லோன் சார் விஜய் சார் அவர் எல்லாம் வச்சு அவர் தான் வந்து சாங்ஷன் பண்ணி சாமி சாங்ஷன் பண்ணி எல்லாம் அவங்க வந்து ஜூன் 5ஆம் தேதி டாக்டர். அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க என்னுடைய துணைவியாருங்க வந்துட்டாங்க. அவங்க உடம்பு தைக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால் 6 மாதம் நான் அங்கே இருந்தேன். அப்படின்னு இப்போ இண்டிவிஜுவலாக வந்து இதோட ஒவ்வொரு பேலன்ஸோட இண்டிவிஜுவலாக வீட்டில் இருக்கேன். அதுதான் சாய்மாதா சாய்மாதா அதான் சாய்மாதா 6 மாதம் எப்படி என்னால் இருந்தேன். இப்போ ஒவ்வொரு பேலன்ஸோடு இருந்தேன்றது எனக்கு தெரியுது. காலையில் அடுத்த நெய்பர் வீட்டில் ஈஸ்வரி அம்மா ஈஸ்வரி கதிரேசன் தப்பது அவங்க முதல்ல அவங்க சாப்பிடணும்னு இங்கே எனக்கு நிவேதனம் பண்ணி தான் அவங்க சாப்பிடுவேன். மத்தியானம் அவங்க சாப்பிடணும்னா எனக்கு நிவேதனம் மாதிரி சுவாமிக்கு நிவேதனம் தான் எனக்கு சாப்பிடுவேன். நைட்டு மட்டும் நம்ம சேவை வச்சு டிஃபன் ஆகி 6 மாதம் இருந்துச்சு. எல்லாம் இருக்கிற ரூபா ஞாபகம் தான் இல்லை. அவங்க 6 மாதம் சண்டில் கொடுத்தேன். இருக்கும் நம்ம மகளே அதே வந்து ஜனவரி வந்து இப்படி 6 மாதம் இருந்துச்சு. மாப்பிள்ளை நான் 20 வருஷம் நல்ல பொறுப்புகள் இருக்கேன். உடனே நான் வந்து ஈஸியாக கலந்து வர முடியாது. என்னுடைய பொறுப்புகள்லாம் கொடுத்துட்டு நாங்கள் சுவாமி பொறுப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு
அடுத்து ஒரு ஆள் கையில் அதை கரெக்டாக உபரிச்சுட்டு வரணுன்றதுக்காகவே நீங்கள் 6 மாதம் தான் வேணும். 6 மாதம் எல்லாம் இது பண்ணி 6 மாதம் வீட்டுக்காரங்க நடத்தாங்க செய்யறாங்க. முடிய முடியும் அவங்களால என்னால் முடியாமல் செய்யறாங்க. அப்புறம் அவங்க பிஸ்னஸ் நான் விஷயம் ஆயிருக்கு எப்போ ஆயிருக்கேன். ஆனால் கண்டினியூ போஸ்ட் ஆகலை. நான் 15 வருஷம் அது மேலே என்னால் சொல்ல முடியாது. அதனால ஃப்ரெண்டி அவரை சாயங்காலம் நாலு சாயங்காலம் அவரை ஜப்பாத்தி நிறையா அப்படி ஒத்துக்கிட்டு அவர் நான் இருக்கேன்னு சொன்னோடனே முன்னால் நானாக இருக்கேன். அவர் சாமி இருக்கார் எனக்கு முன்னாடி என்னையே ஆக்டிவே பண்ணுறது அவர் தான் எனக்கு தெரியும். வந்து அதே மாதிரி அவர் ஏற்று தான் 2005 வரைக்கும் அங்கே இருக்கேன். 5 எல்லாம் அங்கே அதுலேருந்து எஸ்எஸ் கான்ஸ்டன்ட் வரும். ஆனால் 75 ஆகஸ்ட் 20ஆம் தேதி இன்னைக்கு தேதிக்கு 40 வருஷம் 3 மாதம் முடிஞ்சிருச்சு. ஆர்கனைசேஷன் என்டர் ஆகி 40 years and 3-4 months கம்ப்ளீட். அதுலேருந்து என்னைக்கு பாட ஆரம்பிச்சோமோ 25 அந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி முன்னாடி இன்னைக்கு தேவைக்கு பாடிக்கிட்டே இருக்கேன். 60 வருஷமாக சுவாமி நினச்சிக்கிட்டே இருக்கேன். 1960 from today 2015 நவம்பர் இல்லை டிசம்பர் 3 வரைக்கும் இன்னைக்கு தெய்வம் சுவாமியை அந்த 55 வருஷமா விடாமல் பார்த்தேன். எவ்வளோ கஷ்டங்கள் நான் பட்டிருக்கேன். எவ்வளோ வந்து கலாமிட்டிஸ் எவ்வளோ இது. என்னோட அடுத்த கேள்வி அதான் நினைச்சிட்டு நீங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ரைட் சார் சொல்லுங்க. ஏன்னா உங்ககிட்ட உங்களை பார்க்க வரணும்னு நினைக்கும் நான் என் மனசில் தோணுன ஒரு கேள்வியும் ப்ளஸ் வந்து நம்மளோட டிவோட்டிஸோட கேள்வியும் சுவாமி ஆர்கனைசேஷனில் நம்ம இருக்கோம். எல்லாமே சுவாமி மிராக்கிள்ஸ் பண்ணுறாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு விதமான சோதனைகள் ஒரு கஷ்டங்கள் எல்லாமே வருது. அது வந்து சில பேரால் தாங்க முடியாத அளவு வருது. சில பேரால் தாங்க முடியாத அளவு வருது. சில பேர் ஆர்கனைசேஷன் விட்டே வெளியே போகிற அளவுக்கு சுவாமியே வேணாம் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிற அளவுக்கு கஷ்டங்கள் வருது. அதை வந்து அந்த மாதிரி உங்களுக்கும் வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி கஷ்டம் வர நேரத்தில் வந்து சுவாமியை எப்படி பிடிச்சிக்கணும், இல்லை வந்து அந்த கஷ்டத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், என்ன மனசில் இருக்கும். பகவான் அப்போ இருக்க வேண்டிய காலம், பகவான் பார்த்த பற்றிக்கொள்ள வேண்டிய காலம் இல்லை. அங்கே தான் சார் கேள்வி. அது பற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அக்செப்டன்ஸ். கஷ்டங்கள் எந்த தெய்வத்தை வளர்ந்தா கஷ்டம் இல்லாத தெய்வம் எந்த இருக்கு. எதை வளர்ந்தா கஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. எந்த தெய்வத்தை வளர்ந்தாலும் கஷ்டம் இல்லை. அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குல்ல, அது இயற்கை. அதுக்காக அதுக்காக விட்டு தரணும். என்னுடைய பகவான் தான், என்னுடைய முழு கடவுள் சாய் மாதா தான். எதனால சார் நம்ம இந்த கஷ்டங்கள் உருவாகுது? எதனால வருது? கஷ்டங்கள் என்பது கர்மங்களை பயன். அதே சுவாமியை கேட்கும். உன்னுடைய நல்ல கஷ்டம் கர்மங்கள் தீர்வதற்கு கவலையில் இருக்கட்டாண்டியும் அதுக்கு தான் நான் உங்களோட படிப்படியாக பயனை சர்வீஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அது மூலியமா குழந்தையிலேருந்து பாலகாசு வச்சுருக்கேன். சேவா சர்வீஸ்க்காக சேவா வச்சுருக்கேன். அதனால முதியோர்களுக்கு பயனை எல்லாமே ஆக்டிவிட்டீஸ்லாம் கலந்து எல்லாம் அது மூலியமாக கொஞ்சமாக தெய்வம் மூலியமாக மனசு பக்குவமாகி கொஞ்சமாக டெவலப் ஆகி லவ்வால் செல்வாங்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துருக்கேன். அப்போ நீ மாதிரி செய்யணும், சர்வீஸ் பண்ண எல்லாம் மூலம் லவ்வால் அன்புலேன்னா ஒன்றுமே அன்பிலாக எல்லாம் தவிர்த்து அன்புடைய என்றும் வரை ஏற்படுது. பட் கர்ம வினை நம்ம பண்ணுற ஒரு ஆக்ஷன்ஸ்னால தான் கர்ம வினைகள் வரும். பிறவிகளும் இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவிகளில் நம்ம பண்ண கர்ம வினைகள்னால தவறுகள்னால அந்த கர்ம வினைகள் நமக்கு இந்த பாவத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டு சுவாமி கிட்ட வந்ததுக்கு அப்புறமா அது மாறும். நம்ம வேலை இல்லாதவங்களுக்கு வேலையோ, பணம் இல்லாதவங்களுக்கு பணமோ, உடல்நலம் இல்லாதவங்களுக்கு உடல்நலம் மாறும். கடவுளை நம்பி வந்துட்டோமே, நம்ம சுவாமி சாய் மாதாவை நம்பி வந்துட்டோமே அப்படின்னு வரும். இருந்தாலும் அந்த கஷ்டம் நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ கர்ம வினைன்னா ஒரு கர்ம வினை எப்படி உருவாகுதுன்னா சுவாமி நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ அது சுவாமி நம்ம செய்ய வைப்பார். அவனின்றி உலகமும் அசையாத மாதிரி அவன் செய்யாமல் நம்ம எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. நம்ம ஒரு தவறு பண்ணால் கூட கடவுளோட சங்கல்பனால தான் பண்ணுறோம். எதனால அந்த கடவுள் நம்ம கர்ம வினைக்கு உள்ளாக்குறாரு, எதனால அந்த தவறு நம்ம செய்யணும். அப்போது அவரோட சங்கல்பத்தினால அந்த தவறை நம்ம செஞ்சிருக்கோம். அப்போ அதனால தான் அந்த கர்ம வினைகள் அதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம்.
ஸோ ஏன் வந்து சுவாமி நம்ம கும்பிடுறதுனால எதனால சுவாமி அதை ரெக்டிஃபை பண்ணிடலாமே? ஏன் வந்து அதாவது அழிவுகள் அந்த சரண்டர் அந்த இதுலேயே உனக்கு அதாவது அனுபவிக்க வேண்டிய துன்பங்களுக்காக நான் உன்னை போட்டி நன்றி எனக்கு பாராட்டு அனுபவிக்க வேண்டிய துன்பங்களுக்காக உங்களை பாராட்டிக்கிட்டேன். பாராட்ட சொல்ற துன்பம் வந்துச்சுன்னா என்னை பாராட்டுன்னு தான் சொல்கிறேன். அன்னைக்கு அதாவது அனித்தியமான இந்த உலகத்தில் எல்லாம் உன்னுடைய அபிப்பிராயம் எல்லாமே உன்னை இஷ்டப்படி நடக்கும். எது உனக்கு தெரியுமோ உண்மைக்காக எனக்கு உனக்கு எது வேணுன்றது எனக்கு தெரியும். சில நேரங்கள் அழிவுகள் குறைவதற்கு வந்து அதிகமாக இருந்தேன். அப்போது மன துன்பங்களோ மன கஷ்டப்பட வேண்டாம். கண்ணை மூடிட்டு இந்த அறிவியல்கள் செய்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லு. மிரக்கல் மூலியமாக மிரக்கல் மூலியமாக ரத்து கேட்டேன். நான் என்னைக்கும் உங்களை நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து என்னையும் நீங்கள் நம்பணும். அதே மாதிரி நீங்கள் என்னை நம்பினா உங்களுக்கு மிரக்கல் மூலியமாக கூட வச்சுருக்கேன். இதுதான் சரண்டர். இன்னொரு விதம் வந்து அக்செப்டன்ஸ் கூட நீங்க சொன்ன மாதிரி அதேதான். அக்செப்டன்ஸ் என்ன சுவாமி கொடுக்குறாரோ வந்து அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கணும். அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ்னா இதெல்லாம் பொருட்டே கிடையாது. எந்த இதுவும் பொருட்டே கிடையாது. நம்ம அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாம் அப்படியே தள்ளுறோம். நம்ம நினைக்கிறது கிடைக்கணும்னு நினைக்கிறோம். பட் சுவாமி கொடுக்கறத நம்ம ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கும். பக்குவம் வந்துருச்சுங்க. அதான் நம்ம என்ன பண்ணுற வர தள்ளுறோம். கஷ்டமாக கொடுக்காத, நன்மையா வா, சந்தோஷமா வா. இந்த இதில் இந்த உலகத்தில் அவ்வளோதான் நடுவில் இருக்கு. மகிழ்ச்சி நடுவில் இருக்கிற நம்ம அதை நம்ம வந்து பொருட்டாக நினைக்கிறோம். சுவாமியை முழுவதும் நம்பக்கூடியவங்க வந்து இந்த இடையில வரக்கூடிய இன்பதொன்று பற்றி கவலை ஏன் சரணம் அக்செப்ட் ரைட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது சுவாமி பஜனைனால நான் உள்ள வந்தேன்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து ஒரு மிராக்கிள் வந்து எனக்கு நடந்துச்சு. பல மிராக்கிள் நடந்தது. அப்படின்னும் போது சுவாமி கிட்ட அப்போ நம்ம ஸ்டார்டிங்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்? சுவாமி என்னோட துன்பங்கள் மாறணும், என்னோட கஷ்டங்கள் மாறணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் சுவாமி என்ன சொல்றாரு? அக்செப்டன்ஸ் தான் அப்படின்னு. அப்படின்னும் போது அது கஷ்டங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக ஏற்றுக்கிறது தான் வெளியே. ஏன் எனக்கு கொடுக்குறேன்னா உனக்கு கர்மாவோட நீ அன்புக்கு இல்லாட்டின்னு அதுக்குன்னு ஒரு பதவி எடுத்தாங்க. நீ பெரிய எடுக்கக்கூடாதுன்னு உனக்கு பாரத்தை குறைக்கிறேன். அதுதான் அதான் உன்னுடைய துன்பங்களுக்காக நீ போட்டு நன்றி கொடுக்குறேன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அனுபவிக்க வேண்டிய துன்பங்களுக்கு அதை இன்னும் சொல்கிறார். மருத்துவரிடம் நோயாளி சதா வந்து கேள்வி எடுக்கணும்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை என்னை போட்டு நன்றி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். விமயற்ற மண்ணுலக வாழ்வில் உன் விருப்பப்படி நடத்துகிறேன். உனக்கு எது சிலைந்து எனக்கு தெரியும்னு பிரார்த்தனை பண்ணணும். சில சமயங்கள் அறிவுகள் குறைவதற்கு அதிகமாக இருக்கு. அப்போ மனச்சோடைய நீங்கள் அறிவியல் செய்து முடிப்பீர்கள் நினச்சி நான் வந்து உன்னால் வந்து விரக்கல் மூலியமாக கூட இந்த ரெக்டிஃபை பண்ண முடியும். ஆனால் நான் என்னைக்கு உங்களை நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன முன்னாள் நம்பணும். என்னால் முடியும் விரக்கல் மூலியமாக. ஸோ அந்த நம்பிக்கை இறைவன் மேலே நம்ம வச்சிருக்க நம்பிக்கை வந்து நம்ம துன்பங்களையும் நம்ம கஷ்டங்களையும் மாற்றவும் கண்டிப்பாக. ஸோ எது நமக்கு சிறந்ததுன்னு கடவுள் முடிவு பண்ணி நமக்கு கொடுப்பாரு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். நம்ம நினைச்சதுதான் கிடைக்கணும் அப்படின்றத நம்ம விருப்பப்படாது. எது உனக்கு மேலதுன்னு ஒன்னே காரணம் எனக்கு தான் தெரியும், எனக்கே தெரியும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அவருடைய குழந்தைகள் நாங்கள், அவருடைய குழந்தைகளாக இருக்கிறத நாம் வந்து நம்ம தனியாக எதிர்பார்க்கணும். எனக்குன்னு இந்த இவ்வளவு நேரம் இது வந்து எனக்கு ஒரு பிரார்த்தனை இல்லை. என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை இல்லை. இந்த கிட்டத்தட்ட 85 நிமிஷம் பிரார்த்தனை இல்லை. மற்றவங்களுக்கு தான் பண்ணது, எனக்கு ஒரு பிரார்த்தனையும் இல்லை. எனக்கு பிரார்த்தனையே பண்ணலை. எனக்கு அதான் தெரியும், உனக்கு எது தெரியும், என்னை வந்து எனக்கு உனக்கு எது வேணும் வேணாமல் என்னைக்காவது உனக்கு எனக்கு தான் தெரியும். அப்புறம் போய் அவர்கிட்ட விட்டுட்டா நமக்கு நீ என்னுடைய உங்களுடைய சங்கல் வரைக்கும் நான் இந்த சேவை பண்ணி ஈடுபட்டு எந்த நிமிஷம் நீங்கள் விட்டு தாராளமாக கொடுத்து இப்போவே நான் ரெடியாக எப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் ரெடியாக என்றைக்குமே ரெடி தான். நீங்கள் உங்கள் சல்பம் கண்டப்பட்டுனா நீ எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் நான் கொடுத்து பையன் போகிறேன், எல்லாம் போகிறேன், எப்படி தந்தி நிற்கி போயிட்டுருக்கேன். அவ்வளோ மாதிரி தந்தி எல்லா இடத்துக்கும் போகிறேன், பஜனைக்கு போகிறேன், செலவு பண்ணி வீடு விடுறேன், ஃபங்க்ஷனுக்கு கூட அட்டன் பண்ணுறேன், பஜனைக்கு மாடி எழுதி போய்கிட்டு தான் இருக்கேன்.
ஏதோ மேலே தெரியும் நீங்களாம் பார்த்தீங்க. நான் வந்து ஏதோ ஒரு இது மாதிரி நடந்து மாட்டேன். ஆனால் பாடுறது நீங்கள். ஆனால் என்னை பாராட்டணும் அதெல்லாம் அவங்க சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து பாராட்டுவாங்க. நீங்கள் பாராட்டுறீங்க அவங்க எல்லாம் அவங்க பாரு நம்ம இவர் சாய் மனவெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் நினச்சேன் சாய் நம்ம பாராட்டி அப்படின்னு நம்ம என்ன அப்போ நினைச்சிட்டேன். சாமி நம்ம கேட்கணும் கொஞ்சம் அதாவது ஆஃப்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்லி ஒன் மேனிஃபேக்சர் சார். ஒரு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எனக்கும் சரி என் மனசில் இருக்க கேள்விகள் அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்காகவும் நான் கேட்குறேன். அதாவது உலக வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைன்னு ஒரு பக்கம் இருக்கு. இது ரெண்டையுமே எப்படி சமநிலைமையாக கொண்டு போகணும், இதில் எதை முதல் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? அதாவது உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும், இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க உலக ஸ்பீடை பார்த்தீங்கன்னா பணத்தை சார்ந்தே அதிகமாக போகும். பரபரப்பு அது பணத்தை சார்ந்தே போகும். நீங்க சொல்ற அந்த அன்புன்றது நிறைய குறைஞ்சிட்டே வருது. 95% அன்பே கிடையாது, அன்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சார் எப்படி வந்து நம்ம வந்து சுவாமி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்படி நடந்துக்கணும், பர்சனல் லைஃப்ல நம்ம எப்படி நம்மளோட உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், ரெண்டையும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்? அது வந்து நீங்கப்பட்ட அதாவது சாம்பாதியம் மாதிரி நம்ம அதையும் இந்த உலகின் வாழ்க்கையில் பொருள் இல்லாததுக்கு இவ்வளவு நிலை, அருள் இல்லாததுக்கு அவ்வளவு நிலை. பொருள் இல்லாததுக்கு இவ்வளவு நிலை, அருள் இல்லாததுக்கு அங்கே அவங்க அங்கே இடம். அங்கே அருள் வந்து பொருளை வேண்டியது. இந்த உலகத்தில் நம்ம வாழ வைக்கணும். நல்ல வேர்டு சார், நல்ல வேர்டு. பொருள் இல்லாதவருக்கு உலகத்தில் இடம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு மேல் உலகத்தில் அங்கே இருக்குது, அந்த இடம். பொருளாட்சி அதாவது பொருள் இல்லாததுக்கு இவ்வளவு இல்லை, அருள் இல்லாததுக்கு அவ்வளவு இல்லை அப்படின்னு வள்ளுவர். ஆனால் சார் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. சுவாமி பொய் சொல்லக்கூடாதுன்றாரு. அதே மாதிரி நிறைய இன்னைக்கு ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிறவங்க இருக்காங்க. அதாவது நிறைய இதை கேட்டுங்க சார், நிறைய ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிறவங்க இருக்காங்க. நிறைய இன்னைக்கு உலகத்தில் நிறைய கெட்ட ஈர்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதிலிருந்து தப்பிச்சு சுவாமி கிட்ட அப்படியே சர்வை ஆகி சுவாமியோட லைனில் இருக்கணும். அதை தவிர குடும்ப வாழ்க்கையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றதுல கண்டிப்பாக எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது? அதாவது நம்ம ஒரு ஏஜென்ட் மனைவி மக்கள் பாதுகாப்பு நம்மளுடைய கடமை. இதை கொஞ்சம் கூட மனைவி மக்களுக்கு எந்த விதமான துரோகம் இல்லாமல் அதை 100% நம்ம செய்யணும். அது வந்து அண்ணனோட கஷ்டம் இல்லை. அதே நேரத்தில் அங்கேயும் நம்ம டியூட்டிஸ்க்காக அப்போ அதையும் இது பண்ணணும். ரெண்டையும் பேலன்ஸோடு தான். அங்கே இருக்கிறது இங்கே கொட்டக்கூடாது, இங்கே இருக்கிறது அங்கே கொட்டக்கூடாது. அப்போ கன்ஃபியூஷன். அது அதோட ஆஃபீஸ் வேலை, அதோட வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டாக பொய்கள்லாம் பேச வேண்டியது வருது உலகத்துல. சுவாமி சொல்றது அகைன்ஸ்டா நன்றாக அவர்கள் பண்றது நல்லது செய்யறது அவங்க பண்றதுன்னு தான் செய்யணும். எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டோம்னா அதனால நமக்கு விபரீதம். நன்றாக தவறு அவர்களும் பண்றது ஆற்றலாம் கிடையாது. எல்லாருக்கும் இது பண்ணோம்னா நம்மளை சில பேர் இது பண்ணி அப்போ நம்ம உலகத்தோட ஒருத்த பல வருஷம் கல்லாதான் அறிவில்லாத உலகத்தோடு நம்ம ஒட்டலாம் இருக்கணும். அங்கேயும் பாம்புக்கு இதாக இல்லாத வச்சு நம்ம அதையும் நம்ம பேலன்ஸாக வச்சுட்டு அங்கேயும் நம்ம கெட்டவர்கள் பண்ணக்கூடாது. நம்ம நம்ம கண்ட்ரோலாக பார்க்கணும். அது ரெண்டும் நம்ம கடமை தான். டியூட்டிஸ் கார்டு அதே நேரத்தில் ஃபேமிலி நம்ம கடமை. நம்ம ஏஜென்ட் சுவாமினால் ஏற்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம ஏஜென்ட் தாய் தந்தை அப்புறம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலாக ஒரு கண்ணு இதுன்னா ஒரு கண்ணு நம்ம குடும்பம், ஒரு கண்ணு கடமை. ரெண்டு கண்கள் மாதிரி பாதுகாக்கிறது. அதான் அந்த பட்சத்துக்கு அதான் ரெண்டையும். இப்போ உலகத்தில் நடக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சார்? ஆமாம், கேட்ட மாதிரி நிறையா ஈர்ப்புகள் இப்போ யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு எல்லாமே நிறையா ட்ரக்ஸு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் ஃபீமேல்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்காங்க, மெயின்ஸ்லேயும் இருக்காங்க. அப்போது நிறைய தப்புகள் தவறுகள் இந்த உலகத்தில் ஈர்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அதாவது ஜெனரேஷன் இப்போ இந்த ஜெனரேஷன்
தப்பிச்சவங்க நீங்கள் உங்கள் ஜெனரேஷன் இருக்கிறனா வரணும் நல்லா இருக்கு. அவங்க தப்பிச்சவங்க. ஆனால் உங்கள் கீழே இருக்கிற நல்லா மனம்போல் வரும். அந்த அதாவது நல்லது என்ன நினைக்கிறத அதை செய்யணும். அதனால் அவங்கள பற்றி நம்ம பேசவே அது காலத்தினுடைய கோலம். ஏன்னா பகவான் சங்கல்பம் இருந்தாலும் இங்கே அவங்க ஈர்க்கவே முடியாது. ஒரு குடும்பத்தில் எல்லாம் இருந்தாலும் எல்லாருமே வர முடியாது சுவாமி. இல்லை, உதாரணத்துக்கு நான் சொல்றது வந்து இப்போ பால விகாஸ்ல வந்து சேர்க்குறாங்க, அந்த குழந்தைங்க நல்ல குழந்தைங்களாம் வந்துடுறாங்க. நல்லவங்கன்னா அவங்க டைமண்ட் பிளாட்டினம் ஆயிருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ நமக்கு சுதன் சங்கர்லாம் நாகேஸ்வரன், சுதன் சங்கர், நாகேஸ்வரன், விஷ்ணு, சேஷாத்ரி எல்லாருமே, விஜயநாராயணா, ஹரியநந்தன் எல்லாருமே அந்த அவங்களுடைய சங்கல்பம் அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய இது. அப்போ வந்து சுவாமியோட ஆர்கனைசேஷன்லையும் பால விகாஸ்லையும் சாமியோட சர்வீஸ்லையும் ஈடுபடுத்திக்கிட்டா அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் ஆட்டி ஒரு நாள் கண்டிப்பாக. அதில் ஒன்றும் எல்லாருமே ஒரு குடும்பத்தில் எல்லாருமே வரலாம்னு சொல்ல முடியாது. இன்னும் டிவோட்டிஸ் எல்லாரும் வரது இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து ஈர்ப்புனா பகவான் அவங்களுக்கு பகவான் சங்கல்பம் வரும். அப்போ வரையில் ஒன்று இவ்வளோ நாளாக ஏமாந்து போனது கண்ணு இருந்து குருடர்கள் ஆகிருக்குன்னா அவங்களே ஃபீல் பண்ணுறோம். இன்னொன்று நான் மறந்துடுவேன். எனக்கு எல்லா விதமான அனுபவங்களும் குரு பெண்டையில் என்கிட்ட வந்து நாங்கள் ஒரு 52 பேர் நாங்கள் மதுரை பஸ்ஸில் போனோம். அப்போ சுவாமி ஒவ்வொருத்தான் தனி செப்பரேட்டாக அந்த ரூமில் செப்பரேட்டாக உட்காந்து ஒவ்வொருத்தையும் பேசினேன். அப்போ என்கிட்ட பேசுகிறேன். அதை ஸ்னாப் எடுத்துட்டாங்க. எத்ராஜ் சாயிராம்னு எடுத்தார். எத்ராஜ் அதுக்கு பின்னால் இப்போ சமயத்தில் வாங்க. அதுக்கு பின்னால் வந்து அந்த குரூப் இன்டர்வியூலே எனக்கு சுவாமி. அப்புறம் வந்து அங்கே இதில் கிரவுண்டில் ஒரு இதில் மிராக்கிள் பண்ணி எங்கள் பேசுகிறதோட மட்டும் இல்லை, விபூதி சிஸ்டி பண்ணி மெட்டீரியல் பண்ணி விபூதி பல தடவை இன்றைக்கு வலது தடவை அவர் போட்டு. அப்புறம் எனக்கு பல தடவை இன்னும் பாக்கியம் இருந்துச்சு. அது கிடைக்காம அதுக்கு ஆசீர்வாதம் அதற்காக தொடர்ந்துருக்கேன். இன்னொரு மட்டும் பாக்கியம் அப்படின்னு 3வது வயசு பாலவிகாஸ்க்காக 2 ரோ வேறு ஷிஃப்ட் பண்ணி எனக்காக அவங்க அந்த 2 ரோ ஷிஃப்ட் பண்ணி அந்த ஃபுல்லாக அவர் கோயம்புத்தூர் சாமியார் நமக்கு பழக்கம், ஈரோடு இருந்தால் எல்லாம் பழக்கம்ல. ஒரு சேவா சைலாம் முன்னால் வந்து உட்காருங்க. ஃபஸ்ட் ரோவில் வந்துச்சு. எல்லாம் எனக்கு கிடைச்சிட்டேன் சாமி. தலையில் தொட்டு ஆசீர்வாதம் வந்து நிறையாதான் அந்த தலையில் கட்டி வச்சு அழுத்தினார் பாருங்க. அதுதான் இந்த படத்தில் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன்னா, பேலன்ஸ் புகழாக இருந்தாலும் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன்னா அந்த தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் வந்ததுதான். எப்படி இருந்துச்சு அந்த அழுத்தம் யாருனாலும் கொடுக்க முடியாது. அது பகவானுக்கே இருக்கு. அவ்வளோ அழுத்தம் கொடுத்தார் தலையில். அந்த இது எனக்கு மறக்க முடியாத சாமி. அந்த இது எனக்கு மறக்கவே முடியாது. அந்த கை பிடிச்சது, விபூதி கொடுத்தது, சுவாமி மெகுலேஷன் கொடுத்தது, கையில் ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் எனக்கு பல தடவை. 2வது இந்த பிஸ்னஸில் ராசாயி ஒரு தடவை என்னென்ன பிஸ்னஸ் பண்ணேன் பல வயசே என் படம் வச்சுட்டேன் ஈரோடு. அங்கே இந்த ஸ்க்ரீன் இருக்கேன் நம்ம சுவாமி செய்யும். அப்போவும் சுவாமி செய்யுங்க வச்சுட்டு ஒரு பர்த்டேக்கு போயிட்டாங்க. சாமி தான் உடனே நேரம் வந்தார். அந்த முதல் நாள் அதாவது பர்த்டே அடுத்த நாள் வந்தோடனே சுவாமி வந்து எனக்கு வரல. எனக்கு அதே இடத்துல உட்காந்தாங்க. 6 என்ட்ரன்ஸில் இந்த சுவாமி வந்து மைண்ட் மெம்பர்ஸ் பேச்சாங்க வரல. சரி இன்னும் தப்பு பண்ணாங்க. என்னைக்கு சுவாமி வராதோ அதை தான் சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி தாய்ங்க தான் தாய்தான் இருந்தது. பத்னி கிடக்க விட மாட்டார் குழந்தையா. அந்த இதை வச்சு சந்தோஷம் லைஃப் முதல்ல ரைட் இவர் லெஃப்ட் அங்கே சந்தோஷம் 40 இதை வந்து ஆச்சு பாஸ் ஆகும். சாமி
సంతోషం இந்த மாதிரி சுவாமி சேயிங்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இவ்வளோ வச்சுருக்கேன், பெரிய பண்ண தூக்கவே முடியாது. என்ன நான் தூக்க கூட சேவாதாரம் வச்சுட்டேன். நான் பஸ்ஸில் வரது தெரிஞ்சு ஒரு சேவாதாரம் வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டார். எனக்கு ரெசிடென்ட்லாம் அலாட் பண்ணிட்டேன் சாமி. அவ்வளோ மிதக்கல் சாமி ஆடாமல் கண்டுபிடிச்சி செட்டில் ஆகிடும். ஒரு வீட்டில் உட்காந்து ரூமில் வீடு கொடுத்து அவங்க பையனே தான் எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த கல்யாண கிருஷ்ணா அவன் ஜெயராமன் இங்கே இருந்து ஒரு மிருதங்க வச்சுக்கிறது. அவங்க வந்து மைண்டு ஒரு இதாகிச்சாங்க. அதனால அவங்க அம்மா அங்கேயே வச்சுட்டு சாரதா மாமி அவங்க வந்து ஜெயராமன்னா அவங்க தான் ராமாலயெல்லாம் இது பண்ணாங்க. கல்யாண கிருஷ்ணா வீய கிருஷ்ணா அந்த ராமாஜெல்லாம் அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் நிறைய வந்து இது பண்ணி அந்த வீட்டில் தண்ணி போய் சாமி எல்லாம் பார்த்தாங்க. வந்து ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணேன். அவங்க சாமி சந்தோஷம் கேட்டால் கொண்டு போய் அது முடிஞ்சு வச்சு அப்புறம் எப்படி கதையில் கொண்டு முடியும். ஏன்னா நானே திருப்பி கொண்டு போயிட்டாங்க. இங்கே மதுரை சமிதிக்கு வந்ததுனால எல்லாரும் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் இன்னும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கிராண்டாக பண்ணேன். எல்லா சமிதியும் இன்வைட் பண்ணி எல்லாரும் வந்து அவ்வளோத்துக்கு காலையில் எடுத்துப்பேன், மத்தியானம் டின்னர், நைட்டு ஈவினிங்கில் எடுத்துப்பேன், மத்தியானம் டின்னர் எல்லாம் வச்சுக்கேன். எல்லா சமயம் இன்வைட் பண்ணி எல்லாத்துக்கும் ஆள் பண்ணிருக்கேன். அவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்தேன். எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் பண்ணிட்டு இதில் தின்னுல எல்லாத்துக்கும் கையில் கொடுத்தேன். எல்லாம் போயிட்டாங்க வச்சு போவாங்க. விபூதி பாக்கெட்டு அதெல்லாம் கையில் கொடுத்து எல்லாரும் கிராமெல்லாம் போட்டாங்க. கிராமம் காலகட்சியம் கிராமம் ரொம்ப கிராண்டாக அதெல்லாம் அவர் பயந்துட்டேன். சாயலாம் முடியாதுன்னு சொன்னேன். சாயலாம் எப்போ போல நான் இருக்கேன். நீங்கள் வந்து இதாகிற வரைக்கும் நான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் அது வரைக்கும் போன வருஷம் ஷூட் பண்ணேன். நான் தான் இந்தியா மேலே கோமதி கிருஷ்ணன் வந்து கேஎஸ் கிருஷ்ணன் கண்டிப்பாக அதனால் வந்து எல்லாம் இதே மாதிரி ஆக்டிவிட்டிஸில் பேலன்ஸ் நிற்கலாம். இப்போ ஒன்று சர்வீஸ் போகிறேன். ரஜினியில் வர மாதிரி சர்வீஸில் நல்லா போக முடியும். மைண்டு இருக்குது. ஆனால் பேலன்ஸ் டூவர் பேலன்ஸ் சுவாமியோட அவதாரம் வந்து ஷிரடி சாய், இப்போ சத்ய சாய் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பிரேம சாய் சுவாமி சொல்லியிருக்காரு வர போகிறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட சில விஷயங்கள், அது அந்த சுவாமியோட பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா? ஷீரடி பாபா டிவோட்டிஸா இப்போ டிவோட்டிஸா? ஷீரடி பாபா இந்த பகவான் சத்ய சாய் பாபா டிவோட்டிஸ் தான் அதுக்கும் வளர்ப்பாங்க. பிரேம சாயாவால் தான் நம்ம கண்டிப்பாக இருக்கும். அது மதம் சொல்லிட்டார், பாதம் சொல்லிட்டு குணபத்தி இந்த மாஞ்சியா டிஸ்ட்ரிக்டில் மாவட்டத்தில் குணபத்தி இந்த வில்லேஜில் அதான் அவர் நேரம் பறந்துருக்கணும். பிறந்திருக்கேன். அப்போ தானே இது அடுத்த பிறகு நம்ம போய் அதை ஜாயின் பண்ணி ஆனால் அவங்க அது சிவாவதாரம். ஷீரடி பாபா சிவாவதாரம், சிவசக்தி அவதாரம். அவர் வந்து ஒன்லி பிரேமா மாதா சாய் மாதா நான் ஒன்லி சக்தி அவதாரம். இது வந்து அம்மையப்பன். ஷிரடி சாய் வந்து சிவாவதாரம், நம்ம சத்ய சாய் வந்து சிவசக்தி அவதாரம். அது ஒன்லி ஆவாங்க சக்தி அவதாரம். பிரேம சாய் வந்து சக்தி அவதாரம். ஒன்லி சக்தி அம்மா காயனுடைய அன்பதோட பிரேமதோட வேறு கண்டிஷனே பண்ணி இது கண்டிஷன் கண்ணினுடைய கண்டிஷன் காயினுடைய அரவணைப்பு. அதில் காயினுடைய கண்ணை மட்டும்தான் அரவணைப்பு மட்டும்தான். சார் நம்ம இதை பற்றி அவதாரம் பற்றி பேசும்போது இப்போ நம்மளோட லைஃப் பர்த் அண்ட் டெத் இருக்குல்ல சார்? ஆமாம். அதை பற்றி மட்டும் நான் கேட்க விட்டுருக்கேன். இப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் பிறக்கலாம் ஒரு கடமைக்காக சுவாமி ஒரு ஆளை கிடைக்கலாம். அப்போ நம்ம கடமையை முடிச்சுட்டு போகிற ஸ்டேஜில் அந்த டெத்துன்னு ஒரு கட்டம் வருது. அது வந்து ஒரு மனுஷங்களுக்கும் ஒரு விதத்தில் வருது. அதை வந்து நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்கணும். அதாவது சில பேர் ரொம்ப பயப்படுறாங்க, சில பேர் ஃபிசிக்கலாக கஷ்டப்பட்டுருக்காங்க, சில பேர் வந்து சுவாமி வந்து ஆசீர்வாதத்தினால ரொம்ப நிதானமாக அமைதியாக நடக்கும். எதனால் இந்த பிரிவினைகள் இருக்குது? அதை வந்து பயம்
பயம் இல்லாமல் அதை எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கணும், எப்படி வந்து அந்த விதத்தை நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து அந்த பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது. அதாவது அதே வந்து கர்மா தான். சரி, நம்ம பகவானுடைய கிரேஸ்னால அது படைக்கப்படலாம். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு வர பிடிச்சி வருவதுங்களே போகுதுமா, என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு அது போகிறது நிச்சயமாயிடுச்சு. என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கு யாருக்கும் நிச்சயம் ஆகிடுச்சு. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அச்சம் என்பது மடமையாக இல்லை. அச்சம் என்பது அது ஒரு பலவீனமான செயல். அச்சம் என்பது மடமை. வீக்னஸ் டெத்துன்னு அர்த்தம். ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப். ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ். எதுலையுமே நம்ம அச்சமே இருக்குல்ல, எதுவுமே எதிர்த்து போராட. லைஃப் இஸ் ஸ்ட்ரகிள் இருக்குதுங்க. அதான் நம்ம முகமில் துணையோடு அடிச்சு நொறுக்கிறோம் அந்த நிமிஷம். அதுக்காக நம்ம கவலைப்பட அச்சமே இல்லை. அச்சம் என்பது ஒரு அசுத்தமான ஒரு அப்போ அந்த கர்ம இறப்புக்கு சமானமானதுன்னா பயம்ன்றது எங்கள் இறப்புக்கு சமானமாக பயமே இருக்கல. உலகத்தில் எதுனா நான் மீட் அடிக்கணும். லைஃப் இஸ் சேலஞ்சு மீட்டிட்டு இருந்தாங்க. சேலஞ்சு தான் லைஃப்பில் வந்து மீட் பண்ணுறது ஒரு சேலஞ்சு தான், சவால் தான். அது நம்ம மீட் பண்ணி தான் இருக்கோம். வேறு வழியே கிடையாது, மற்ற பயமே கிடையாது. என்ன பயம் தானே, பயத்துக்காக தானே அது வரும்போது பயமே நம்ம பயப்படுறீங்க. அப்புறம் எதுக்கு தான் பயப்படுறோம்? போகுது என்னைக்கா ஒரு நாள் கூட போயிட்டு போகலாம். என்னைக்கு நம்ம தான் அதை பற்றி ஒரு கர்ம வினைகள்னால தான் வந்து ஒரு விதமான டெத்தும் மாறுது அப்படின்னு. ஒருத்தவங்களுக்கு நிம்மதியாக கிடைக்குது, ஒரு ஆளுக்கு வந்து அகால மரணங்கள் இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ அதை வந்து அவங்க கர்ம வினைகள்னால அது மாற்றம். கண்டிப்பாக கண்டிப்பாக அதை பற்றி கவலைப்படக்கூடாது, இல்லை பயப்படவும் பயப்படவும் இல்லை. எப்படி அழுதுட்டு பழக்கலாம், சிரிச்சு உன்னுடைய பாலி சார் ஒரே ஒரு பிரார்த்தனை என்னன்னா, நம்ம அழுதுகிட்டே பழக்கலாம், சிரிச்சுட்டே போய் சேர்ந்தோம். அது என்னுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை. நான் வந்து நிமிஷம் கூட பண்ணிவிட்டேன். நாமாரி பாடிட்டே உன்னுடைய காலத்தை அடையணும். அதான் என்னுடைய ஒரே எனக்கு இது வேணும் அது வந்து எந்த விதமான நிச்சயம் என்பது கிடையாது. ஒரே ஆசை, ஒரு ஆசை இருக்கு. ஒரு நிமிஷம் கூட பண்ணக்கூடாது. நாமாவளி பாடிக்கிட்டே உன் பாதத்தை சரணம் அடைக்கணும். அதுதான் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு இதுதான் பாட்டு. வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். எல்லா செலவும் நீ தான் வேணும், நீயே வேணும், வேற ஒன்றும் இல்லை. கற்பை வச்சு நீங்கள் உங்களை நான் முடிச்சுட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன வேணும்? எல்லாமே நீயே கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு எல்லாமே நீ கொடுத்துட்ருக்கீங்க. நான் எதை கேட்க போகிறேன்? எனக்கு கேட்க வேண்டி கொடுத்துருக்கேன். எனக்கு எது வேண்டும் வேண்டாதோ உனக்கு தெரியும். நீங்கள் உனக்கு எது சிறந்தது மிக சிறந்தது உனக்கு தெரியும். நம்மளுக்கு இல்லை, நாம் எது கேட்கணும்? நமக்கு என்ன தெரியும்? வி ஆர் சைல்டு. அப்போ அவர் தான் எனக்கு கொடுக்கணும். அதனால் கொடுப்பார், கண்டிப்பாக. அதுக்கு நம்ம கவலை அதாவது இறப்பை பற்றி கவலைன்றதே இருக்கு. அப்போ வந்து பிரயோஜனமே இல்லை. பக்தி பற்றி எனக்கு பிரயோஜனமும் கிடையாது. இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். நம்ம வந்து சுவாமி சொன்னது ஒரு வேலைங்களா, சுவாமி மேலே பக்தி இருக்கவன் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி. உண்மையான பக்தி சுவாமி மேலே இருந்தால் பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி. கீழே வந்தால் போயிட்டு போகலாம், அவ்வளோதானே. கீழே வந்து அவன் போயிட்டு போகலாம், அடுக்க விடாது. அங்கேயே நாமானி அப்போ கூட ஜெய் சேராம் என்று தமிழர் நாமானி ஏதாவது நாமான் பாடிட்டே போகும். ஓம் சாயீஸ்வராய நமன்னு சொல்லிட்டே மண்டே போடணும். அவ்வளோதான் என்னுடைய கோரிக்கை. அது ஒன்று தான். நாமஸ்வரம் பண்ணோம், நிமிஷம் படுக்க சார். ஒரே ஒரு எனக்கு புறா பார்த்துனா அது ஒன்று தான் சார். நீ கேட்டீங்க கண்டிப்பாக எந்த புறா இது வேணும் அது வந்து எதுவுமே கேட்க மாட்டேன். அப்படி உட்காந்து கேட்டுருந்தா விவரம் தெரியாத காலத்தில் கேட்டுக்கணும். இப்போ எனக்கு ஒரு விவரம் ஒன்றும் கூட நீங்கள் தான் எனக்கு வேணும். இப்போ கேட்கறது நீங்கள் தான் எனக்கு வேணும். கற்ப ஒரு செடிங்க இப்போ இந்த ட்ரையெல்லாம் அது பண்ணுறீங்க. எனக்கு வேணும் எது வேணும்னு கேட்குறீங்களே நீங்கள் தான் கற்ப உரிமை என்கிட்ட. அப்புறம் எனக்கு எது வேணும்னு அவர் தெரியுங்களா, அவரே கொடுத்துருப்பாரு. வேண்ட தக்கது தகாது நீ அறியோயின்றார். நீ அறிவாய், தக்கது தகாது நீ அறிவாயின்றார். அப்பர் எல்லாம் பகவான் சார். இப்போ
சுவாமி இப்போ இருக்க டிவோட்டிஸ்க்கும் இனிமே வர ஒரு டிவோட்டிஸ்க்கும் உங்களோட அனுபவத்துல இருந்து சுவாமியை எப்படி பிடிச்சணும், எப்படி உங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சாய்ராம், நான் சொல்றது ஒன்னே தான் சாய்ராம். நாமத்தை விடாத பாதத்தை இடிக்க பிடிச்சிக்க. நாமத்தை விடாத பாதத்தை இடிக்க பிடிச்சிக்க. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடத்திலிருந்து மற்றவர்களுக்கு இளம் தலைமுறைகளுக்கு சொல்லக்கூடிய இது இதுதான். அதாவது நாமத்தை மறக்காத, பாதத்தை இது சச்சிக்கும். எந்த ஒரு கட்டத்திலையும் இறுக்கி பிடிச்சிடும். இறுக்கி அதான் கஷ்டப்படுறதை இருக்கணும். பாதத்தை நீங்கள் பயிர் பண்ணிட்டு போகணும். அப்போதான் நான் எழுத பிடிக்கணும், விடக்கூடாது. கொஞ்சம் கூட பிடி இருக்கக்கூடாது, இருக்கணும், விடக்கூடாது. கஷ்டமே வந்துச்சுன்னா பாதத்தை விட்டுக்கூடாது. இருக்கு அப்போதான் இருவை பிடிக்கணும். நாமத்தை மறக்காத, பாதத்தை விட்டார். பெரிய சந்தர்ப்பத்தை சுவாமி விட்டுட்டார். அந்த சந்தர்ப்பத்தை நனவு விட்டார். இந்த நனவு விட்டோன்னா அது உன்னுடைய வைத்தியகாரர் நாம செய்யணும். என்னுடைய சார், உங்களோட இன்னொரு ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் பஜன் சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பஜன் எங்களுக்காக வந்து ஒரு ஃபியூ லைன்ஸ் நீங்க பாடலாமா? பிரம்மானந்தம் சாயிநாமம் நேத்ரானந்தம் சாயிரூபம் நித்யானந்தம் சாயி கீதம் சாயி கீதம் நித்யானந்தம் சாயி கீதம் கீர்த்தயானந்தம் சாயி போதம் ஆத்மானந்தம் சாயி தியானம் சாயி தியானம் ஆத்மானந்தம் சாயி தியானம் ஆத்மானந்தம் சாயி தியானம் ஆனந்தம் சாயி நாமம் நேத்ரானந்தம் சாயி ரூபம் நித்யானந்தம் சாயி கீதம் கீர்த்தயானந்தம் சாயி போதம் ஆத்மானந்தம் சாயி தியானம் சாயி தியானம் ஆத்மானந்தம் சாயி தியானம் ஆனந்தம் சாயி நாமம். சார், இவ்வளோ நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட அனுபவங்கள் உங்களோட நல்ல கருத்துக்கள் நம்ம அடுத்த வர ஜென்ரேஷனுக்காக நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சுவாமிக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். இந்த இதை வந்து பகவானுடைய சங்கல்பத்தை தான் நீங்கள் வந்துருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த இதை எடுத்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அதை காட்டு பேரானந்தமாக இருக்குது. இன்னைக்கு காலப்பொழுது ஒரு பேரானந்தமான நிகழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். நான் நாமத்தை விடாதுன்னு சொன்னேன். பிடிச்சிட்டு நாமத்தை விடாத காத்தாரியும் அதான் இந்த பிரம்மானந்தம் சாயினாமம் நேத்திரானந்தம் சாய் எல்லாமே அவருடைய ஆனந்தம் தான். இத்தனை விதமான ஆனந்தம் இருக்கு. இது விட்டுட்டோம்னா நம்மள மாதிரி பைத்தியக்காரனே யாரும் கிடையாது. இது பெரிய நம்ம பேரானந்தம் இருக்குது. இத்தனை விதமான ஆனந்தம், இந்த ஆனந்தம் மூலம் பகவான் மூலியமாக இருக்குது. அந்த ஒளி கட்டைகளை நம்ம இருக்குது அந்த பகவானுடைய சங்கல்பத்தை நிகழ்ச்சி பண்ணுறது நம்ம பகவான் எல்லாரும் நம்மளுடைய சாய் பாக்கள் அனைவரும் கேட்க ஆனந்தம் அதை தொடரணும்னு நான் சாய்பா நம்பர்கள் செய்யும்.